வீடியோஸ்லயோ ரீல்ஸ்லயோ மே ஹவ் சீன். ஸோ இந்த சாஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? நீ பார்க்குற சாஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எதனால இருக்குன்னு சொல்லுங்க. எதனால இருக்குன்னு சொல்றீங்க? இல்லன்னா ஏன் இல்ல? இட்ஸ் மூவிங் வித்தவுட் ஹியூமன்ஸ். ஓகே. ஓகே. மூவிங் வித்தவுட் somebody is ஹியூமன்ஸ். ஓகே. somebody is controlling. ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம கை தட்டினா சும்மா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஒரு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. எல்லாம் கண்டபடி அரேஞ்சா இருக்குன்னு சொன்னா, சும்மா இப்படி கை தட்டின உடனே, இல்ல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் குடுத்த உடனே செல்ஃப் அரேஞ்ச் ஆயிக்கும். ஓகேவா? இப்ப செல்ஃப் அரேஞ்சுன்னு செல்ஃப் அரேஞ்ச் ஆகுதுன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல என்னன்னா, 2 விஷயம். ஓகே. ஜெனரலாவே இன்டெலிஜென்ஸ்னா இந்த 2 விஷயம் மெயினா இருக்கும். ஒண்ணு வந்து திங்கிங் சொல்றோம். ஓகே. ஹியூமன்ஸ் திங்க் பண்றோம். அனிமல்ஸ் திங்க் பண்ணுது. ஈவன் பிளான்ட்ஸ் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் தாட்ஸ். ஓகே. இப்ப திங்கிங்னா என்னது ஆக்சுவலா? வாட்ஸ் திங்கிங்? திங்கிங்னா என்னது? Trying to answer something, sir. Trying to answer something. ஓகே. சரி. ஓகே. திங்கிங் அப்டின்னா, நம்ம கிட்ட இருக்க டேட்டாவ அனலைஸ் பண்றது. ஓகே. என்ட்ட சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்றது தான் திங்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இப்ப இந்த சேர்ஸ்ல என்ன பண்ணுதுன்னு சொன்னா, they all think, they analyze the data they have. இப்ப அந்த சேர் இங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். கரண்ட் பொசிஷன் என்ன? இது எல்லாமே அந்த சேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அதுகிட்ட இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன இட் இஸ் அனலைசிங் இட். நான் இங்க இருக்கேன். நான் இங்க மூவ் ஆகணும். இதான் ஜெனரல் திங்கிங் சொல்றோம். இருக்கிற டேட்டா ப்ராசஸ் பண்றது, அனலைஸ் பண்றது. இது எல்லா லிவிங் திங்ஸுமே பண்ணுது. இப்ப சேர்ஸும் பண்ணுது. ஓகே. 2வது என்ன சொன்னா, பேஸ்ட் ஆன் தட் அனாலிசிஸ். அந்த அனாலிசிஸ பேஸ் பண்ணி the chairs here take some decision. எங்க மூவ் ஆகணும்? டெசிஷன் மேக்கிங் சொல்றோம். ரைட்? இந்த 2 தான் ஜெனரலாவே வந்து இன்டெலிஜென்ட் பீயிங்கிறதுக்கு ஜெனரலா நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய விஷயம். அனாலிசிஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங். திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் வச்சுக்கலாம். ஹியூமன்ஸ் எல்லாமே பண்றோம். அனிமல்ஸ் எல்லாம் பண்ணுது. ஸோ வி ஆல் ஹேவ் இன்டெலிஜென்ஸ். இதே மாரி இந்த சேருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கனால, we can call this chair as intelligent chair or in other words AI chair வச்சுக்கலாம். So artificial intelligence அப்படின்னாலே ஜெனரலா see I'm not giving the definition here. டெஃபினிஷன்லாம் கேட்காதீங்க. So definition not that. அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஓகே. ஏஐனால என்னன்னு சொன்னா, எந்த திங்ஸுக்கு ஓகே யூசுவலி நான் லிவிங் திங்ஸ். ஓகே. இந்த திங்ஸுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஓகே. they don't have intelligence by default. ஆனா through some technology, through some procedures, phenomenon and methods யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு இன்டெலிஜென்ஸ் குடுக்க போறோம். இதுதான் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. சிம்பிள். இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஓகே. திங்ஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்றீங்க எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். மேபி ஒரு கட்டத்துல உங்கள சுத்தி எல்லாமே பேசும். எல்லாமே பேசிக்கும். அதுக்குள்ள பேசிக்கும். நம்ம கிட்ட பேசுவோம். எல்லாமே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே. நம்ம அந்த மாரி உலகத்துக்கு நுழைஞ்சாச்சு. இட்ஸ் நாட் லைக் சம்திங் இஸ் கோயிங் டு கம் பேக் லேட்டர். ஓகே. அந்த மாரி உலகத்துல நம்ம என்டர் ஆயிட்டோம். ஓகே. நம்ம சுத்தி எல்லாமே பேசப்போது. எல்லாமே இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். It takes time, okay? But that is the procedure. It's a process. It's happening already. இந்த மாரி இன்டெலிஜென்ஸ் குடுக்கறத ஏஐன்னு சிம்பிளா சொல்றோம் நம்ம. இப்ப இந்த ஏஐங்கிற கான்செப்ட் எப்ப இருந்து இருக்கு? நம்ம ஏஐ பத்தி நெறைய பேசணும்ல. 1956 sir. ஓகே. எப்ப இருந்து இருக்கு அப்ப? எத்தன வருஷமா இருக்கு அப்ப? நிறைய வருஷம் இருக்கலாம். பட் ChatGPT வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஐங்கிற கான்செப்டே மக்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. கரெக்ட். சூப்பர். இப்ப இதுல இந்த ஹிஸ்டரி பத்தி பார்த்தீங்கன்னா, 1956ல அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. ரைட்? ஏஐன்னா அந்த ரிசர்ச் பேப்பர் ஒருத்தர் கான்ஃபரன்ஸ்ல போட்டிருக்காரு. அப்ப இருந்து அந்த டெர்ம் இட் ஹஸ் பீன் தேர். ஆல்சோ த கான்செப்ட் இஸ் தேர். கான்செப்ட் ரொம்ப காலமாவே நம்ம ஸ்டார் வார்ஸ்லாம் பார்த்திருப்போம். அங்க ஏஐ எல்லாம் வந்திருக்கும். ரைட்? ஸ்டார் வார்ஸ் காலத்துல இருந்து இருக்கு. இன்ஃபாக்ட் ஈவன் டு பி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுல இருந்தே இருக்கு. ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் எப்போ வந்துச்சு? 1950s டைம்ல அந்த டைம் வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப இருந்தே ஏஐங்கிற கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸா ஏஐ அப்படிங்கிறது உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாரி,
எப்ப இத பத்தி எதுவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னா, எப்ப ChatGPT வந்துச்சோ அதுலருந்து. எதனால இப்ப அதிகமா பேசுறோம்? எதனால ChatGPT நம்மள இந்த மாரி மாத்திருக்கு? எதனா பேச வச்சுச்சு ChatGPT சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ம். ஹியூமன்ஸ் தரக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் எல்லாமே ChatGPTயே நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு சார். ஓகே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆன்சர் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இதுல டவுட்டு. நமக்கு அத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ரிலேட்டடா ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்க. அவங்களால சொல்யூஷன் மட்டும் தான் தர முடியும். அந்த சொல்யூஷன வந்து நம்ம வேற ஒரு இடத்துல வாங்குற மாரி இருக்கும். ஆனா வந்து ChatGPT, Google Gemini இந்த மாரியான ஏஐ டூல்ஸ்லாம் நம்ம ஏதாவது டவுட்டுன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அதுவே அந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட்டு ஏதோ இன்புட் உள்ள வாங்கிக்குது. வாங்குனத அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கான டிசிஷன் மேக்கிங்லாம் எடுத்து, அதுக்கான சால்விங்கும் நமக்கு குடுக்குது சொல்லப்போனா. அதுவே ஏதோ நமக்கு ப்ராப்ளம் சொல்லுது இதனால தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி சொன்னதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸ் அதுவே நமக்கு இது குடுக்குது சார். அந்த இது. சரி, அதாவது ஓகே. ஃபைன். ஆ இது மாரி சார். புரியுது, புரியுது. இப்ப 70 வருஷமா இருந்த ஏஐ ஏன் இத பண்ணல? ஏன் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள உள்ள ஏஐ மட்டும் இவ்வளவு பண்ண ஆரம்பிச்சுச்சு? 70 வருஷமா ஏஐ இருக்குல்ல. ChatGPTக்கு முன்னாடி உள்ள ஏஐ இல்லையே! இல்லையா? இருந்துச்சே! அப்ப இருந்த ஏஐ அத பண்ணல. சார் அப்போ அதோட வேல்யூ, அதோட யூஸ் யாருக்கும் தெரியல சார். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா ChatGPT வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே ஏஐனா என்னன்றதே தெரிய ஆரம்பிச்சது. இல்ல ஏன் ChatGPT முன்னாடி வரல அப்ப? சார் அப்ப சார் எல்லாமே அது பேக் எண்ட்ல அதுக்கு யூஸ் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்க. சொல்றேன் சார். ஆனா ரொம்ப லேட் ஆகும் சார் சொல்ல. பரவால்லையா சொல்லுங்க சார்? சார். நீங்க சொல்லுங்க சார். அப்ப நான் எல்லாமே வேற பேக் சொல்றேன். எண்ட்ல யூஸ் பண்ணாங்க. இப்ப வந்து ஆ. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா யூசர் வந்து யார் வேணாலும் அத யூஸ் பண்ற மாரி. எப்படி ஒரு Googleல நம்ம சர்ச் பண்ணா நெறைய வெப்சைட்ட லிஸ்ட் பண்ணுமோ, இது நெறைய ம். ஆன்சர்ஸ குடுக்க ஆரம்பிச்சது. கேட்கிற ம். ஃபார்மட்ல குடுக்க ஆரம்பிச்சது. எல்லாமே பண்ணுது. ஓகே. லெட் மீ டெல் யூ. அதாவது ஜெனரலாவே இப்ப நான் ஓகே லெட் மீ ஷோ யூ திஸ். இப்ப வந்து நோ, நோ. ஓகே லெட் மீ ஷோ யூ. ChatGPT போறேன்னா, அதுகிட்ட போயிட்டு வாட் இஸ் பிளாக் ஹோல்ன்னு கேட்கிறேன். ஓகே. இப்ப வந்து இது ஒரு ஆன்சர் தருது எனக்கு ரைட்? ஆ இது ஒரு ஆன்சர் தருது. ஓகே. நான் என்ன சொல்றேன், ஆன்சர் லைக் 5 இயர் ஓல்டுன்னு கேட்கிறேன். என்ன சொல்லுது? "A black hole is like a super strong space monster" புரியுதா? "Long ago, a big star gets very tired and goes boom and then squish. It becomes so heavy." அப்ப இது என்ன சொல்லுது? ஒரு 5 வயசு பையன் என்ன சொல்லுவாங்கிறத சொல்லுது. இதே வந்து என்ன சொல்றேன், ஆன்சர் லைக் அ 20 இயர் ஓல்ட் ஸ்டூடண்ட்ன்னு சொல்றேன். இப்படி சொல்ட்டேன். என்ன சொல்லுது? "A black hole is an object in space with extremely strong gravity." ஓகே. ஓரளவுக்கு சம் டெக்னிக்கலா சொல்லுது. இதே வந்து ஆன்சர் என்ன சொல்றேன், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். அட சரி ஓகே. கண்டுக்காதீங்க. ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க. சரி ஓகே. ஓகே. இப்ப இப்ப ஒரு 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 விஷயம் பிளாக் ஹோல்ங்கிற விஷயம், அந்த விஷயத்த பத்தி இப்ப யார் கரெக்ட்டா சொல்லியிருக்கா? ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட்டா? ஸ்டூடண்ட்டா? இல்ல அந்த 5 வயசு குழந்தையா? சார் அது நமக்கு என்ன மாரி ரிசல்ட் வேணுங்கிறத பொறுத்து இருக்கு சார். ஒரு இல்ல, 5 இல்ல, இயர் இல்ல. ஓல்டு இல்ல, இல்ல. சாட்ஜிபிட்டி விட்டுருங்க. சாட்ஜிபிட்டி விட்டுருங்க. இப்ப இது ஆக்சுவல் ChatGPT எல்லாமே பெர்சன்னு வச்சுக்கங்க. கரெக்ட்டான ஆன்சர் தான் சார். எல்லாமே கரெக்ட்டான இல்ல, ஆன்சர். இல்ல அந்தந்த நான் அப்படி ஏஜ் நான் அப்படி கேட்கல. நான் அப்படி கேட்கல. நான் கேட்க வரது என்ன சொன்னா, இப்ப ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்ன்னு வச்சுக்க. ChatGPT மறந்துருங்க. இது ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் எனக்கு இந்த ஆன்சர் குடுக்குற ஆன்சர். இது ஒரு ஸ்டூடண்ட் குடுக்குற ஆன்சர். இது ஒரு 5 வயசு குழந்தை குடுக்குற ஆன்சர். இதுல எது கரெக்ட்? ChatGPT விட்டுருங்க. ஒரு நான் 5 வயசு என் முன்னாடி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ட்ட கொஸ்டின் கேட்டுருக்கேன். இந்த 3 பேரும் குடுத்த ஆன்சர்ல எது கரெக்ட்டான ஆன்சர்? சார் எல்லாமே எல்லாருமே அவங்கவங்களோட ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு குடுக்குறது ஏத்த மாரி எக்ஸாக்ட் இது சார். இப்போ அந்த விஷயத்த பத்தி உள்ள இன்டெலிஜென்ஸ் லெவல் மாறுதுல்ல. எத வச்சு மாறி இருக்கு? நம்ம என்ன மாடல் அத அஸ்யூம் பண்றோமோ அந்த அந்த ரோல எடுத்து அது பண்ணுது சார். இல்ல, இல்ல. நான் திருப்பி சொல்றேன். நீங்க ChatGPT விட்டுருங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் ChatGPT யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நான் என் முன்னாடி 5 ஓகே. வயசு குழந்தை இருக்கு வச்சுக்கங்க. என் முன்னாடி ஒரு 20 வயசு பையன் இருக்கான்னு வச்சுக்கங்க. என் முன்னாடி ஒரு ஆஸ்பிரஸ் இருக்கான்னு வச்சுக்கங்க. 3 பேர்ட்ட கேட்கிறேன். 3 பேர் ஆன்சர் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த 3 பேத்துக்கிட்டயுமே பிளாக் ஹோல் சம்பந்தப்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்குல்ல, யார்ட்ட நெறைய இருக்கு?
யார் கரெக்டா கொடுத்திருக்கா? சார் அந்த ஆஸ்டர் ஆஸ்ட்ரோவிஸ் கரெக்டா கொடுத்திருக்காரா? எதனால அவர் கரெக்டா கொடுத்திருக்காரு? சார் ஏன்னா அவர் தான் டெக்னிக்கலாவும் அண்ட் இது ரொம்ப ஏதோ டீடைலாவும் நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி. அதுதான் எதுனால 5 வயசு குழந்தைனால கொடுக்க முடியல அத? அவருக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்கு. அவருக்கு அந்த அளவுக்கு தான் சார் இது நாலேஜ் இருக்கு அந்த 5 வயசு குழந்தைக்கு. சிம்பிள். கரெக்ட். என்னன்னு சொன்னா எவ்வளவு டேட்டா உள்ள போயிருக்குங்கிறது தான் மேட்டர். புரியுதா? ஒரு அந்த விஷயத்த பத்தி அந்த பிளாக் ஹோல பத்தி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எனக்குள்ள போயிருக்கோ அதுதான் எதை டிசைட் பண்ணுது? என்னோட இன்டெலிஜென்ஸ் லெவல டிசைட் பண்ணுது. என்னதான் ஏங்கிற கான்செப்ட் 70 வருஷமா இருந்தாலுமே அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அப்படி ஃபீல்டு இருக்குங்கிறது கிட்டத்தட்ட 70 வருஷமா இருந்தாலுமே, ஏன் இவ்வளோ நாளா நம்மள சுத்தி பெருசா வரலன்னு சொன்னா, மெயின் ரீசன் அதுக்கான டேட்டாவே ஒரு விஷயம் இன்டெலிஜென்ஸ் ஆக கண்டிப்பா டேட்டா வேணும். இப்ப 5 வயசு குழந்தை வந்து பிளாக் ஹோல் பத்தி ஏன் இவ்வளவு சொல்லுன்னு சொன்னா, அதுகிட்ட அவ்வளவுதான் டேட்டா இருக்கும். பிளாக் ஹோல் பத்தி அது டேட்டா இருக்கும். இவ்வளவு இருக்கா சொல்லப்போனா. இது கூட இருக்காது. பட் ஜென்ரலா சொல்றேன். இவ்வளவுதான் டேட்டா அதுகிட்ட இருக்கு. ஒரு 20 வயசு பையன் ஏன் இவ்வளவுதான் சொல்றான்னு சொன்னா, அவன்கிட்ட பிளாக் ஹோல் பத்தி டேட்டா இவ்வளவுதான் அவன்ட்ட இருக்கு. அதே ஒரு சயின்டிஸ்ட் ஏன் இவ்வளவு சொல்றான்னு சொன்னா, அவர்கிட்ட அவ்வளவு டேட்டா இருக்கு. அப்ப ஒரு விஷயத்த பத்தின இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அத எது டிசைட் பண்ணும்னு சொன்னா, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் டேட்டா என்கிட்ட இருக்குங்கிறது தான். இப்ப இவ்வளவு வருஷமா என்னதான் ஏஐ சிஸ்டம் இருந்தாலுமே, எப்ப வந்து டேட்டா மெயினா வந்து இன்டர்நெட் ஓகேவா? மெயினா இன்டர்நெட் தான் இதுக்கு மெயின் ரீசன். எதனால வந்து இப்ப இன்டர்நெட் அதிகமா இருக்குன்னு சொன்னா, டேட்டா வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. இன்டர்நெட் மூலியமா எஸ்பெஷலி மொபைல் ஃபோன்ஸ். ஓகே. இன்டர்நெட், மொபைல் ஃபோன் மேஜர் ரீசன் இந்த 2 தான். இன்டர்நெட்டும், மொபைல் டேட்டா, மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த 2 தான் மெயின் ரீசன் இன்னைக்கு ஏஐ நம்ம கிட்ட வந்ததுக்கு. ஏன்னா கான்செப்ட் வைஸ் ரொம்ப காலமா இருக்கு. அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, டேட்டா கலெக்ட் ஆகல. ஒரு காமன் பாயிண்ட்ல கலெக்ட் ஆகாம இருந்துச்சு. 40 வருஷமா கலெக்ட் ஆகல. 1990ஸ்க்கு மேல இன்டர்நெட் வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப கூட பெருசா யூஸ் ஆகல. 2000க்கு மேல இந்த மொபைல் ஃபோன்ஸ் எப்ப வர ஆரம்பிச்சுச்சோ, அப்பதான் டேட்டா வந்து நம்ம கிட்ட இருந்து வெளிய போக ஆரம்பிச்சுச்சு. ஓகே. ஒன்ஸ் யூ ஆர் ஆன்லைன் யூ ஆர் எக்ஸ்போஸ்ட் இல்ல. சோ டேட்டா வெளிய போக ஆரம்பிச்ச உடனே, அந்த டேட்டா அத யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் லெவல இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இன்னைக்கு வி ஹேவ் ChatGPT. ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த ஏஐ வந்து இந்த மாரி இது பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அன்னைக்கு எக்ஸாம்பிள் குடுத்திருந்தேன். ஒரு டாக்டர பத்தி குடுத்திருந்தேன். ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் வந்து அ உங்கள வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. லேப் எடுக்கன்னு சொல்றாரு. நீங்க போய் லேப் டெஸ்ட் எடுக்குறீங்க. வந்து ரிப்போர்ட்ட காட்டுறீங்க. ரிப்போர்ட்ட காட்டுன உடனே, அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்து அப்படியே சொல்றாரு. ஓகே. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு அப்படியே சொல்றாரு. இதுக்கு பேரு டிஸ்கிரிப்டிவ் ஏஐன்னு சொல்லலாம். இங்க அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்கு. பட் ஜஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள். இது டிஸ்கிரிப்டிவ் ஏஐ. ஒரு ஏஐ ஒரு டேட்டா என்ன இருக்குன்னு அப்படியே சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ஏஐ. அத வச்சு என்ன சொல்றாரு? "உனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா உடம்புல." கண்டுபிடிக்கிறார்ல. அது அடுத்த லெவல் ஏஐ. டயக்னாஸ்டிக். அடுத்த லெவல் என்னது? ஓகே இந்த பிரச்சனைக்கு உனக்கு உடம்புல அடுத்த 3 வருஷத்துல நடக்கும். அடுத்த 10 வருஷத்துல நடக்கும். உனக்கு இது வந்துரும். இது நடக்காது. இப்படி சொல்றார்ல, பிரெடிக்ட் பண்றார்ல. இது அடுத்த லெவல் ஏஐ. இப்ப என்னன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. ChatGPTக்கு முன்னாடி வரைக்கும், ஓகே ChatGPT, Gemini வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த பிரெடிக்டிவ் ஏஐ வரை இருந்துச்சு. ஓகே. பிரெடிக்ட் பண்ற வரைக்கும் ஜென்ரலா இருந்துச்சு. அதுவரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கு அடுத்த லெவல் ஒண்ணு போச்சு. பிரிஸ்கிரிப்டிவ்னா பிரிஸ்கிரைப்ட் அத விடுங்க. இதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு சொன்னா, தட்ஸ் வாட் வி ஸ்பீக்கிங் டுடே. ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு ஜெனரலா? அ வ பிரெடிக்ட் பண்றார்ல. உனக்கு சுகர் வந்துரும்பா, இது வந்துரும்பா பிரெடிக்ட் பண்றாரு. பிரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அவரு? அ ஒரு மாத்திரை எழுதி குடுப்பாரு. லைஃப் ஸ்டைல் மாத்துன்னு சொல்லுவாரு. பிரிஸ்கிரைப் பண்ணுவார்ல. இப்ப இவர் மாத்திரை எழுதி குடுக்காம, நல்லா இந்த மைண்ட் இந்த இந்த இது நல்லா மைண்ட்ல வாங்கிக்கங்க. டாக்டர் அவர் வந்து மாத்திரை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு பதிலா, அவரே மாத்திரை ரெடி பண்ணி குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப யாருக்கு பிரச்சனை? நான் கேட்கிற கொஸ்டின் மெடிசன் தான் போகும் புரிஞ்சுக்கங்க. சார். மத்தவங்க சொல்லுங்க. நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னு சொன்னா, மாத்திரைய டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாம, மத்தவங்க மத்தவங்க தயாரிச்சு மாத்திரைய பிரிஸ்கிரைப் பண்ணாம, இவரே மாத்திரை உருவாக்கி குடுத்தா யாருக்கு பிரச்சனை? சார் அந்த பார்மசிஸ்ட்க்கு ப்ராப்ளம்ஸ். அந்த பார்மசில இருக்கிற நெறைய டேப்லெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, அந்த மாரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வரும் சார். ஓகே. ஜீவன் நீ போன வாரம் அட்டெண்ட் பண்ணீல்ல?
எஸ் சார். இதுல இருந்து தான் நான் பண்ணேன். சரி, கொஞ்சம் அதர்ஸ் ஆன்சர் பண்ணட்டும். சரி, ஓகே. யாரும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கீங்க, கொஞ்சம் இது பண்ணிக்கங்களேன். ஸ்பீக்கர் இது பண்ணிருக்கல. வெங்கடேஷன் நீங்களா? ஓகே. சரி, நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா நல்லா கவனிங்க. எப்ப ரசீன் எதுவும் சொல்லணுமா? கை தூக்கி இருக்கீங்க. யூ வாண்ட் டு சே எனிதிங்? முகமது ரசீன்? நோ. ஓகே. ஃபைன். சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, மாத்திரைய டாக்டர் எழுதி குடுத்துட்டாருன்னு சொன்னா, அந்த பார்மசூட்டிகல் கம்பெனிஸ்க்கு பிரச்சனை இல்ல. ஆனா மாத்திரைய உருவாக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா யாருக்கு பிரச்சனை? முன்னாடி அந்த மாத்திரை தயாரிக்கிற வேலைய யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐனா ஏஐ வந்து பிரெடிக்ட் பண்ற வரையும் பிரச்சனை இல்ல நம்மளுக்கு. ஓகே. ஆனா எப்ப ஏஐ ஜெனரேட்டிவா மாறிருச்சோ, ஒரு விஷயத்த உருவாக்க ஆரம்பிச்சிருச்சோ, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, எந்த வேலைய மனுஷன் செஞ்சிருந்தாங்களோ, ஹியூமன் செஞ்சுகிட்டு இருந்தாங்களோ, அந்த வேலைய மெஷின்ஸ் ஐ மீன் ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐனா அதான். ஒரு விஷயத்த உருவாக்குறது. ஓகே. இதுக்கப்புறம் தான் லே ஆஃப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. ஓகே. நீ நெறைய லே ஆஃப்ஸ் பத்தி பார்க்குறோம் நம்ம. எல்லா இடத்துலயும் ஈவன் எவ்ரி டே நம்ம ஏதாச்சும் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். ஓகே. அந்த பேக்கிரவுண்ட்ல பார்த்தா ஏஐ கண்டிப்பா இருக்கும். பட் வெளிய சில நேரம் சொல்ல மாட்டாங்க. சில நேரத்துல வந்து தே சே லைக் என்ன ரீஸ்ட்ரக்சர் பண்றோம், ரீவாம்ப் பண்றோம்ன்னு சொல்லுவாங்க. வாட்டெவர். ஸோ அந்த பேக் எண்ட் பார்த்தா ஏதாச்சும் ஏஐ ஸ்டஃப் உள்ள வந்து இருக்கும். அதனால லேபர் ஆள் தேவைப்படாம இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஸோ ஆல் திஸ் ஹேப்பன். ஸோ ஜென்ரலா ஜெனரேட்டிவ் ஏஐனாலே ஒரு விஷயத்த உருவாக்குறது, செய்றது. இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அதுக்கு காரணமே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிற டெக்னாலஜி தான். ஓகே. மெயினா நம்ம இன்னைக்கு ஏன் நான் இத சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆ சி 2 பாத் இருக்கு டுடே. ஓகே. யூ கேன் டேக் 2 பார்ட்ஸ். ஒண்ணு யூ கேன் பி த யூசர் ஆஃப் ஏஐ. ஓகே. நீ ஏஐ யூசரா இருக்கலாம். இல்லாட்டி ஏஐ உருவாக்குறவரா இருக்கலாம். இந்த ஏஐ உருவாக்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இன்னைக்கு இல்ல. டு பி ஃபிராங்க். ஏஐ சிஸ்டம்ஸ உருவாக்கிட்டாங்க. ChatGPT ஒரு ஏஐ சிஸ்டம். ஓகே. ஒரு ஜெமினி ஏஐ சிஸ்டம். மெட்டா, கிளாட், கிராக் எல்லாமே ஒரு ஏஐ சிஸ்டம் உருவாக்கிட்டாங்க. இந்த ஏஐ பேஸ யூஸ் பண்ணி ஹவ் யூ கேன் கிரியேட் ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட். ட்ரெண்ட் இதுதான். இந்த ஸ்கில் வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த லே ஆஃப்ஸ் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குல்ல, அதுலருந்து யூ கேன் பி சம்வாட் ஷூர் அபௌட். ஓகே. ஸோ சிம்பிளா சொன்னா, ஃப்ரம் பீயிங் அ யூசர் ஆஃப் ஏஐ, இஃப் யூ பிகம் அன் கிரியேட்டர் ஆஃப் ஏஐ டஃப் ஸ்டஃப், தென் யூ கேன் பி ஆன் த சேஃப் சைட். ஏன்னு சொன்னா, சரி அதாவது 170 மில்லியன் ஜாப்ஸ் போகும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தேன்னா, பை 2030. அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு மேல அதிகமான ஜாப் உருவாகும்னு சில விஷயங்கள் இருக்கு. பட் நத்திங் இஸ் ஷூர் அபௌட் வாட் ஜாப் இஸ் பீயிங் கிரியேட்டட். ஓகே. அப்ப சேஃபர் சைடு என்னன்னு சொன்னா, டு பி ஆன் த சைட் வேர் யூ கேன் பி கிரியேட்டர் ஆஃப் சம்திங். ஸோ அதோட அந்த அப்ஜெக்டிவ் தான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். செஷன் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னா, இந்த மேபி ஷார்ட் டைம்ல வித்தவுட் எனி கோடிங் உங்கனால என்ன ஏஐ ஸ்டஃப் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன். அத நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி அடுத்த லெவலுக்கு போலாம். அதெல்லாம் அடுத்து. பட் மெயினா என்ன, ஷார்ட் லெவல்ல உங்களால ஏஐ உருவாக்க முடியுமா? கோடிங் தெரியாம இருக்கலாம். கோடிங்கே தேவையில்ல. ஓகே. எனக்கு எதுவுமே தெரியாது. ஏஐ பத்தி எதுவுமே தெரியாம இருக்கலாம். நான் எதுவும் உருவாக்கி பார்த்துருக்க மாட்டேன். நான் ஒரு நாட்டிகல் பேக்ரவுண்ட்ல இருப்பேன். எனக்கும் வந்து ஏஐ சம்மந்தம் இல்லாம இருக்கும். பட் எல்லாமே யூசஸ் ஆயிட்டோம் இன்னைக்கு. அப்ப அந்த மாரி இருக்கன்னா, ஒரு ஏஐ திங்க உருவாக்க முடியுமா? ஏஐ ஏஜென்ட். ஏஜென்ட்ன்னு சொல்றேன். ஏஜென்ட்னா யாரு? யார் ஏஜென்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம? ஜெனரலா யார் ஏஜென்ட்ன்னு சொல்லுவோம்? ம். ஹூ இஸ் அன் ஏஜென்ட்? ஏஐ ஏஜென்ட் ஆயிருச்சுல்ல இன்னைக்கு. முன்னாடி ஏஜென்ட்டா இல்ல, இன்னைக்கு ஏஜென்ட் ஆயிருச்சு. யார ஏஜென்ட்ன்னு சொல்லுவோம்ன்னு சொன்னா, எனக்காக ஒரு வேலைய முடிக்கிறார்ல. அவர ஏஜென்ட்ன்னு சொல்லுவோம். எனக்காக ஒரு வேலைய பண்ணி குடுக்குறார். ஒரு வேலைய முடிக்கிறார். அவர ஏஜென்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாரி ஏஐ ஹஸ் பிகம் அன் ஏஜென்ட் நவ். அந்த மாரி ஒரு ஏஜென்ட் சிம்பிளா எப்படி பண்றது? ஓகே. நெறைய சாட்பாட் பார்க்குறீங்க. அதுவும் ஏஜென்ட் தான். ஓகே. அந்த மாரி தான் பண்ண போறோம் டுடே. நெறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் பார்க்குறீங்க. அதுவும் ஏஜென்ட்ஸ் தான். நெறைய கன்டென்ட் கிரியேஷன் டூல்ஸ் பார்க்குறீங்க. வீடியோ கிரியேஷன் டூல்ஸ் பார்க்குறீங்க. இமேஜ் கிரியேஷன் டூல்ஸ் இது எல்லாமே ஏஜென்ட்ஸ். எனக்காக ஒரு வேலைய முடிச்சுக்கிற எல்லாருமே ஏஜென்ட் தான். அதனால என்ன ஆகுது? எனக்கு ஹியூமன்ஸோட நீட் இல்லாம ஆயிடுதுங்கிற மாரி வந்துருச்சு. அந்த மாரி ஏஜென்ட்ட கோடிங் எல்லாம் இப்படி டெவலப் பண்றது.
அந்த செல்லபிள்ங்கிற பாயிண்ட்டை லாஸ்டா சொல்றேன். ஓகே. அது ஏன் செல்லபிள்னு சொல்றேன். ஓகே. வெறும் வெறும் செஷன் நேம வந்து சும்மா வந்து கிரியேட் ஏஐ ஏஜென்ட் வச்சிருக்கலாம். பட் ஏன் செல்லபிள் சொல்றேங்கிறத லாஸ்ட்ல சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே. அது இட் 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 கேன் மேக் மனி அவுட் ஆஃப் இட். அதான் கான்செப்ட். ஓகே. வாட் ஆர் யூ கோயிங் டு கிரியேட் டுடே, நீ என்ன நீங்க கிரியேட் பண்றீங்களோ, இந்த மேபி அனதர் ஹாஃப் அன் ஹவர் 1 நாள் என்ன கிரியேட் பண்ண போறீங்களோ, இத வச்சு யூ கேன் மேக் மனி. சிம்பிளா அதான் சொல்ல வரேன். ஓகே. இப்ப நான் இந்த இதெல்லாம் அன்னைக்கு இதெல்லாம் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்லாம் காமிச்சிருப்பேன். டைமண்ட் டிசைன்ங்கிற வெப்சைட் காமிச்சிருப்பேன். இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணவங்க சிம்பிளா தான் பண்ணாங்க. இது ஒரு பெரிய 4 நாளு ஜஸ்ட் ஆஃபீஸ் விட்டு வந்து பண்ண வெப்சைட். 4 நாள்ல ஆஃபீஸ் விட்டு வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ண வெப்சைட். இன்னைக்கு அது நான் காமிச்சிருப்பேன். ஓகே. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது? எவ்வளோ? ஜஸ்ட் ₹15,000 they spent I think. $15,000 or $200 they spent. I can say $180 ஸ்பெண்ட் பண்ணி they sold $150,000 which is like 1.2 crores. You can see here. வெறும் 15,000 செலவு பண்ணி 1.2 crores செல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் நிறைய போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து படிக்கிறோமோ படிக்கலையோ காலேஜோ ஸ்கூலோ எந்த லெவலா இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணி செல் பண்ணி ரிப்பேர் பண்ணி நானும் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் வி ஆர் டூயிங். நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நான் நிறைய கம்பெனிஸ்க்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏஐ சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் திஸ் செஷன் இஸ் அபவுட் ஷேரிங் வாட் வி டூ. எல்லாத்தையும் இப்போ ஷேர் பண்றது இல்லை. பட் அந்த ஸ்கில்ல பேசிக்கல்ல ஷேர் பண்றதுதான் அப்ஜெக்டிவ். ஓகே. ஃபைன். லெட்ஸ் டூ இட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். எது கேட்கணுமா அதுக்கு முன்னாடி? இதுக்கு எது கோடிங் நாலேஜ் வேணுமா சார்? கோடிங் தேவையில்லை. நம்ம கோடிங் இல்லாம தான் பண்ண போறோம். ஓகே சார் இந்த எக்ஸாம்ல தான் சார் நான் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க சார். ஓகே. ஃபைன். ஓகே. சரி. ஓகே. மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யாரோ கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? அன்பு சேவை மையம் கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மீட்டிங் ஐடி. ஓகே. Okay, here it is. Let me share this. Joined. Okay, joined பண்ணிடுறேன். Anyways. ஓகே. எதுக்கும் குரூப்ல போட்டேன். சரி. ஓகே. ஃபைன். ஃபைன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் நவ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. இந்த மாதிரி வந்து ஏஐ டூல்ஸை வித்தவுட் எனி என்ன சொல்றது, வித்தவுட் எனி கோடிங் இல்லாமல் டெவலப் பண்ண டூல்ஸ் நிறைய இருக்கு. நம்ம யூஸ் பண்ண போற டூல் அந்த பிளாட்ஃபார்ம் நேம் வந்து ஃப்ளோவைஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போங்க எல்லாரும். லெட் மீ யூ கேன் ஆல் கோ. ஓகே. ஃப்ளோவைஸ் ஏஐ அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. ப்ளீஸ் எவ்ரிஒன் கோ தேர். எல்லாரும் அந்த வெப்சைட் போங்க. யாரெல்லாம் பண்றீங்களோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளவுட் இதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் நேம் என்னது? டெக்னிக்கலா அது என்னன்னு சொல்லுவாங்க? எல்எல்எம் சார்? கரெக்ட். எல்எல்எம் சொல்லுவாங்க. ஓகே. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. இப்ப ஜெமினிங்கிறது யாருடைய சர்வீஸ்? கூகுள் சார். கூகுளுடைய சர்வீஸ். இப்ப ஜெமினியுடைய சர்வீஸை நம்ம யூஸ் பண்றது கூகுள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதாவது ஒரு யூசரா உள்ள போய் இப்போ யூசரா போயிட்டு ஜெமினியை யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. உள்ள போயிட்டு கொஸ்டின் கேட்கலாம், ஆன்சர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். பட் ஜெமினியை என்னுடைய ப்ராஜெக்ட்ல ப்ராடக்ட் இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு கூகுள் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சரியா? பெர்மிஷன் ஒன்றும் இல்லை. அது பெய்டு ஆப்ஷன் இருக்கு, ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஃப்ரீ ஆப்ஷன் போக போறோம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னா இந்த கரெக்டாக பண்ணுங்க. சரியா? ஒன்றும் இல்லை. ஒரு கீ ஒன்று எடுக்கணும். ஏபிஐ கீன்னு சொல்லுவாங்க. ஏபிஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது உள்ள போலனா ஏபிஐ கீன்னு சொல்லிட்டு ஒரு கீயை வந்து நம்முடைய அக்கௌண்ட்டுக்காக நம்ம கூகுள்கிட்ட இருந்து வாங்கணும். பே பண்ண தேவையில்லை. தே வில் கிவ் யூ ஃபார் ஃப்ரீ. ஜெமினி ஃப்ரீ டேர் வச்சிருக்கான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ப்ராஜெக்ட் இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? அதனால என்ன பண்ணுங்க, கோ டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஒன்று இருக்கு. இது என்ன இடம்னு சொன்னா, இங்க போயிட்டு நீங்க ஜெமினியோடைய ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல, அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருதா பாருங்க போனதுக்கு அப்புறம். லெட் மீ நோ. ஆர் மேபி யூ மே பி சீயிங் திஸ் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த ஸ்க்ரீன் வருது?
இந்த மாதிரி டேஷ்போர்ட் இந்த மாதிரி வருதா இல்ல ஏபி கீஸ் வருதா? இந்த ஸ்கிரீன் தான். ஓகே ஓகே ஃபைன். இதுல நீங்க என்ன பண்ணலாம் சார், ஜெமினி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமினி நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல, ஜெமினி 3 இருக்கு, வியோ வந்து வீடியோ ஜென்ரேஷன் இருக்கு, நானோ பனானா வந்து இட்ஸ் ஃபார் இமேஜ் ஜென்ரேஷன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்? இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குற இடம் கோடிங்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போ எதுக்கு இங்கே வந்தோம், இந்த இடத்துல வந்து கீ வாங்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த பாருங்க லெஃப்ட்ல கொடுத்துருக்கான் பாருங்க, கேட் ஏபிகேன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும், ஏபிகேஸ்னு ஸ்க்ரீன் வரும். இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்க கீ. ஓகேவா? எல்லாமே ஃப்ரீ தான். ஜெமினி ஃப்ரீயா வச்சிருக்கேன். எல்லாமே ஃப்ரீ டயர் இங்கே போட்டிருக்கான் பாருங்க, ஃப்ரீ டயர் போட்டிருக்கான். சரியா? எல்லா மாடலுக்குமே ஃப்ரீயா வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். எப்படி பண்ணணும்னு சொன்னா, கிரியேட் ஏபிகே ஆப்ஷன் இருக்கு, அது கிளிக் பண்ண உடனே ஒரு ப்ராஜெக்ட் கேட்கும் அது. அதாவது ஒரு ப்ராஜெக்டுடைய நேம்ல தான் கீ வாங்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கூகுள் ப்ராஜெக்ட் நேம்ல தான் கீ வாங்க முடியும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் நேம் காட்டுதா இல்ல என்ன காட்டுது? வெறும் கிரியேட்டிவ் வந்து காட்டுது, என்ன காட்டுது? ஜெமினி ஏபிஐ கீன்னு வருது, நேம் யுவர் கீன்னு சொல்லிட்டு. நோ கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள் காட்டுது. நோ ப்ராஜெக்ட் வேற என்ன காட்டுது? இம்போர்ட் ப்ராஜெக்ட், கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஆப்ஷன் வருது. 2 தான் காட்டுதா? 2 தான். சரி ஓகே. சரி, அப்ப கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நேம் ஆமா. கொடுத்துட்டு அதை அப்படியே கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 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 ப்ராஜெக்ட் கீழே காட்டும். எனக்கு வராது, ஏன்னா ஆல்ரெடி ஏதோ நேம் கொடுங்க, சும்மா உங்க இஷ்டம். மை ப்ராஜெக்ட் வாட் எவர் ஏதாவது கொடுங்க. ஓகே, ஜெமினி ப்ராஜெக்ட்னு இருக்கு, டெமோன்னு கொடுத்துருக்கு. சரி ஓகே. எனக்கு வராது, ஏன்னா நிறைய நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ கிரியேட் கீன்னு ஆப்ஷன் வருது சார். அது கீழே அந்த ப்ராஜெக்ட் நேம் காட்டுதா? ஆமா சார். ஆமா, அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கீ கொடுத்தீங்கன்னா ஒரு கீ கிரியேட் ஆயிரும். அதான் அந்த கீ நேம் வந்து எதுவும் மாத்தணுமா சார்? அது ஜெமினி ஏபிஐ கீன்னு தான் இருக்கு. அது அப்படியே இருந்துரும், பிரச்சனை இல்லை. அது நேம் நீங்க கொடுத்து மாற்றி வேற கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. எனி கீ இஸ் ஃபைன், எனி நேம் இஸ் ஃபைன். ஓகே சார். எனக்கு அந்த கீ வந்துருச்சு பாருங்க, உங்களுக்கு வந்துருச்சா பாருங்க. அதர்ஸ் மத்தவங்க சொல்லுங்க. ஓகே, மத்தவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. லெட் மீ நோ இன் chat or something what is your status. சார். ஓகே ஓகே சூப்பர். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த கீ வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீ எப்படின்னா கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ண உடனே அந்த கீ மேலே காட்டும். இதை காப்பி கீ கொடுத்தா காப்பி ஆகும், இல்லை இது இங்கே கிளிக் பண்ணிக்க வாட் எவர். இதுவும் காப்பி, எனிதிங் இஸ் காப்பி ஆப்ஷன். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி இல்லாட்டி அப்படியே ஓப்பன் ஆகிடும். இதை அப்படியே இந்த ஸ்க்ரீன் இந்த விண்டோ அப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஃப்ளோ வைஸில் கொடுக்கணும். சரியா? இதை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ண வேணாம். ஓப்பன் வச்சுக்கோங்க. நம்ம இதை காப்பி பண்ணி நம்ம போட வேண்டியிருக்கோம். சரி, இப்போ நான் கம் பேக் டு ஃப்ளோ வைஸ். மேலே ஃப்ளோ வைஸ் உள்ள போயிருங்க. ஃப்ளோ வைஸ் ஏன்னு சொன்னல, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதில் போனதுக்கப்புறம் மேலே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், இல்லை கெட் ஸ்டார்ட் இருக்கு பாருங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போங்க. யூ கேன் சைன் வித் ஜிமெயில் அக்கௌண்ட். கூகுள் இருக்கும், சைன் வித் கூகுள் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி கேன் கோ வித் சைன் வித் கூகுள். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். வருதா பாருங்க. உள்ள சைன் இன் பண்ண உடனே யூ ஷுட் பி கெட்டிங் தி ஸ்க்ரீன். எஸ் சார். கீழே எதுவும் இல்லை, ஆட் நியூன்னு மட்டும் ஆப்ஷன் வரும். ஃபைன் ஃபைன். எதுவும் காட்டாது உங்களுக்கு, உங்களுக்கு எம்டியா இருக்கும். பட் யூ ஷுட் பி சீயிங் தி ஸ்க்ரீன். ஓகே. இல்லாடியா ப்ரொசீட் பண்ணலாமா? யாருக்கும் வரலையா சொல்லுங்க. லெட் மீ நோ. சரி, எனக்கு எல்லாம் அந்த வந்து வெறும் அந்த ஆட் மாதிரி தான் சார் வந்துட்டு இருக்கு. அந்த வெப்சைட் கூட போனாலே, கூகுள் ஏஐ ஸ்டுடியோல போனாலே. என்ன வந்து இது இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சா? இல்ல சார், எனக்கு ஃப்ளோ வைஸ் வந்து வருது சார். ஆனா அந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வெப்சைட் இருக்குல்ல சார், அதுக்குள்ள போனா எனக்கு அவங்களுடைய அந்த வீடியோ ஆட் மாதிரி தான் சார் வருது. எனக்கு அந்த சைடு ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது சார். மேபி நீ என்ன பண்ணிருப்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருப்ப நினைக்கிறேன். கூகுள் ஏஸ் கிளிக் பண்ண உடனே இது ஆட் மாதிரி கொடுத்துருப்ப. ஒன்றும் இல்லை, கூகுள் ஏஸ் ஜெமினி கீன் போடு. ஜெமினி ஏபிஐ கீன் கூட போடும். ஜெமினி ஏபி கீன் சர்ச் பண்ணா வந்துடும். இப்படி கொடுத்தா கரெக்டாக அந்த லிங்க் வந்துடும். நீ அதில் போயிட்டு வாங்கிக்கணும். இந்த பேஜ் வந்துடும். சரி ஓகே, அதான் கவனிங்க.
இப்ப என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஆக்சுவலா இதுல நெறைய ஆப்ஷன் இருக்கு. சாட் ஃப்ளோனா என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுதானே ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்ப சாட் ஃப்ளோன்னு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோ வைஸா சொல்லலாம். அதாவது என்னோட ஏஜென்ட் என்ன பண்ணணும்ங்கிறத சொல்லலாம். ஏஜென்ட் ஃப்ளோஸ்னா மல்டிபிள் ஏஜென்ட் கனெக்ட் பண்ணி பண்றது. அது அடுத்த லெவல். எக்ஸிகியூஷன்ஸ்னா அது ஒரு ஹிஸ்டரி காட்டும். எத்தன பேரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம நம்ம ஒரு சாட் பாட் மாரி பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாட் பாட்ல வந்து என்ன கொஸ்டின் அதெல்லாம் காட்டும். எத்தன பேர் கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் பண்ணோம், ஹிஸ்டரிய காட்டும். அசிஸ்ட் வந்து சிம்பிள் சாட் பாட். அசிஸ்டன்ட்டும் சாட் பாட் தான். ரொம்ப சிம்பிளா வரும். நம்ம அடுத்து என்ன நம்ம பார்க்கும்போது சாட் ஃப்ளோஸ். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நெறைய ஆப்ஷன் இருக்கும். சாட் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோ சார்ட் மாரி சொல்லப் போறோம். என்ன பண்ணணும்? ஒருத்தன் கொஸ்டின் கேட்பான். அதுக்கு இது கொஸ்டின் ஆன்ஸர் இங்கிருந்து எடுக்கணும். அதுக்கு இது ஆன்ஸர் பண்ணணும். அது இப்படி இருக்கணும். இந்த மாரி சொல்லணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனிக்கு இப்ப நாங்க சில கம்பெனி பண்ணி குடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த கம்பெனி பண்ணி குடுத்துருக்கோம். ஆ அட இந்த கம்பெனி நான் வச்சு பண்ணி குடுத்துருக்கோம். ம். ஆக்சுவலி கோடிங் யூஸ் பண்ணி பண்ணது. பட் கான்செப்ட் மட்டும் காட்டுறேன். நான் பண்ணி குடுத்தது. இதுக்கு கொஸ்டின் கேட்டு ஆன்ஸர் பண்ணோம். எங்க இருக்கீங்க? என்ன சர்வீஸ் இருக்குன்னு ஆன்ஸர் பண்ணோம். எல்லாமே. அதே மாரி இந்த காலேஜுக்கு பண்ணி குடுத்துருக்கோம். இந்த காலேஜ்ல இதுவும் கோடிங். நாங்கலாம் கோடிங் வச்சு தான் பண்றோம். பிகாஸ் கோடிங் ஹஸ் மோர் கண்ட்ரோல். நெறைய ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். அதனால இது நாங்க பண்ணி குடுத்த எல்லாமே இந்த காலேஜ்ல பண்ணி குடுத்துருக்கோம். இது மாரி நீங்களும் பண்ணலாம் ஆக்சுவலா. நீங்களும் குடுக்கலாம். நான் காட்டப்போது நோ கோடிங் வச்சு. பட் கோடிங் வச்சு பண்ண நெனைக்கிறவங்க வில் ஸ்பீக் அபௌட் இட் லேட்டர். ஓகே. ஏன்னா கோடிங் நெறைய கண்ட்ரோல், நெறைய ஆப்ஷன் ஆட் பண்ணலாம். நெறைய இன்டெலிஜென்ஸ் குடுக்கலாம். அதான் கோடிங் உள்ள கண்ட்ரோல். அது உங்களுக்கு பவர் உங்ககிட்ட இருக்கும். எனிவேஸ். ஸோ இந்த மாரி ஒரு சாட் பாட் தான் பண்ண போறோம். ஓகே. இத நம்ம பண்ணப்போது இந்த மாரி சாட் பாட் வந்துரும். இன்டெலிஜென்ட்டா இருக்கும். கேட்கறத ஆன்ஸர் பண்ணும். எல்லாமே பண்ணும். ஓகே. பட் நம்ம இப்ப இப்படி வச்சுக்கலாம். இப்ப வந்து என்ன பண்ண போறேன்? ஐம் கோயிங் டூ கிரியேட் அ சாட் பாட் ஃபார் விஐடி. ஒரு ஏஜென்ட். விஐடிக்கான ஒரு அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ண போறேன். விஐடி காலேஜ் இருக்குல்ல. விஐடி காலேஜ் இருக்கு. அந்த விஐடி காலேஜுக்கான ஒரு அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ண போறேன். அப்படி வச்சுக்கலாம். இந்த அசிஸ்டன்ட்க்கு இந்த ஏஜென்ட்க்கு நான் ஒரு விஐடி பத்தி முதல்ல இன்ஃபர்மேஷன் குடுத்துறணும். அது சம்மந்தப்பட்டு யார் என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். இந்த மாரி வச்சுக்கலாம். சிம்பிளா. ஓகே. ஐ அம் நாட் கோயிங் டூ எல்லா நாலேட்ஜ் இருக்க வேணாம். பேசிக் நாலேட்ஜ் குடுக்க பார்ப்போம் முதல்ல. ஓகே. அதுக்கு முதல்ல ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏஜென்ட்க்கு விஐடி பத்தி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணுமோ குடுக்க போறோம். இதான் சிம்பிள். ஓகே. லெட் மீ ரிப்பீட். விஐடி காலேஜுக்காக ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும்? யாரோ உள்ள வந்து இப்ப இவங்களே பாருங்க பெரிய காலேஜ். ஆனா இவங்கள்ட்டயே சாட் பாட் எதுவும் இல்ல. மேபி இத கூட நீங்க சர்வீஸா குடுக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஏஜென்ட்ட கிரியேட் பண்ணி குடுத்துட்டு, ஆ என்ன கொஸ்டின் உள்ள வரவன் எனக்கு கொஸ்டின் எல்லாம் தெரியணும். எனக்கு ஆன்ஸர் பண்ற மாரி பண்ணிடலாம். ஓகே. எனிவேஸ். ஃபர்ஸ்ட் கிரியேட் இட் ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம டேட்டா குடுப்போம். ஓகே. டேட்டா எல்லாமே இன்டெலிஜென்ட்டா இருக்க சொன்ன மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன் முதல்ல குடுத்துருவோம். அப்புறம் வில் சீ வாட் வி கேன் டூ. ஓகே. டூ ஸ்டார்ட் வித் ஆட் நியூன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத குடுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஓகே, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி ஏபிகே காப்பி பண்ணோம்ல. க்ளோஸ் பண்றணும். இந்தா இருக்கு. அத காப்பி பண்ணிக்கங்களேன். அத காப்பி பண்ணிக்கங்க. நான் சொல்றத செய்ற அப்படியே செய்யுங்க கொஞ்சம். ஏன்னா இத நீங்க முதல்லயே குடுத்து வச்சுட்டா ஈஸி உங்களுக்கு. இந்த ஏபிஐ காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கிரெடென்ஷியல்ஸ்ன்னு இருக்கும். காட்டுதா? இஸ் இட் ஷோயிங் அப்? அந்த கிரெடென்ஷியல்ஸ் போயிட்டு ஆட் கிரெடென்ஷியல்ன்னு குடுங்க. ஆட் கிரெடென்ஷியல். ஃபாலோ பண்ணீங்களா? கொஞ்சம் யாராச்சும் கேன் சம்ஒன் கிவ் அன் அக்னாலெட்ஜ்மென்ட்? தட் வில் பி பெட்டர் ஃபார் மீ. ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியும் எனக்கு. ஹலோ. இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ. கைஸ் யாரும் இருக்கீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. சாட்ல சம்திங். வாட்டெவர். ஓகே. நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபைன். ஃபைன், ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, ஆட் கிரெடென்ஷியல் குடுத்துட்டு, இதுல என்ன கிரெடென்ஷியல் குடுக்கணும்? நம்ம காப்பி பண்ண கிரெடென்ஷியல் யாருடையது? ஜெமினியோடையது. ஜெமினி ஏபிஐக்கானது. ஸோ என்ன பண்ணுங்க, ஜெமினின்னு சர்ச் பண்ணுங்க. இங்க ஜெமினின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வராது. அதனால கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா, கூகுள் ஜெனரேட்டிவ் ஏன்னு காட்டும்.
இதான் நம்மளுடைய ஏஐ. நம்ம யூஸ் பண்ண போற ஏஐ மாடல் வந்து இதுதான். ஓகே. கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐ. கூகுள் சர்ச் பண்ணி எனக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணி ஏதாவது நேம் கொடுங்க. ஓகே. மை கூகுள் கீ வாட் எவர், கூகுள் ஏபி கீ ஏதாவது நேம் கொடுத்துட்டு அந்த கீயை இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இங்க காப்பி பண்ண பார்த்தீங்களா? இங்க காப்பி பண்ணீங்களா? இந்த காப்பி பண்ண கீயை இங்க வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்க ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சு பாருங்க. வந்துச்சா சொல்லுங்க கொஞ்சம். வந்துருச்சா உங்களுக்கு? லெட் மீ நோ. ஆட் கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறது எதுக்கான கீ? கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐக்கான கீ. ஓகே. கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐக்கான கீ. சரியா? அதனால கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு கீக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி கிரெடென்ஷியல் இங்க காட்டும். ஒன்ஸ் இட் இஸ் ஷோன் யூ ஆர் ரெடி. நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடினா சும்மா ரெடி அனுப்புங்க சாட்ல, இல்ல வாய்ஸ்ல சொல்லுங்க. வில் ப்ரொசீட். சார் அந்த ஆட் நியூ கிரெடென்ஷியல்ல போயிட்டு எப்படி என்ன கொடுக்கணும் சார்? கூகுள் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு கூகுள் ஜெனரேட்டிவ் ஏன்னு காட்டும். கூகுள் டைப் பண்ணோன்னா கூகுள் செலக்ட் பண்ண முடியாத மாதிரி வந்துருது. ஏன் இந்த கிளிக் பண்ற மாதிரி வருது? ஓகே ஓகே சார். கிரெடென்ஷியல் நேம் வந்து என்ன கொடுக்கணும் சார்? எனி நேம், ஏதாவது நேம் கொடுத்துங்க, உங்க இஷ்டம். எனி நேம், சும்மா மை கிரெடென்ஷியல் கொடுங்க, வாட் எவர் நேம் கொடுத்துட்டு அந்த கீயை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே சார், பண்ணியாச்சு சார். ஓகே, அதர்ஸ் பண்ணியாச்சுல? Shall I proceed? Okay, I'll proceed. நான் இப்போ ரெடி அமைச்சிருக்கேன். சூப்பர். I'll proceed. Now we go to chat flows. Chat flows போயிட்டு அங்க add new கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்கிரீன் வரும் உங்களுக்கு. வருதா? இங்க தான் ஃப்ளோ கிரியேட் பண்ண போறோம். ஓகே, just click add new. add new கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்கிரீன் வரும். அதுல நம்ம ஃப்ளோ கிரியேட் பண்ண போறோம். ரெடியா? வந்துருச்சா? ஓகே ஓகே, ஃபைன். நவ் இந்த லெஃப்ட் சைடுல பிளஸ் பட்டன் இருக்கும். இதுல தான் ஒவ்வொரு நோடு ஆட் பண்ணுவோம். ஒரு நோடுனா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணக்கூடிய ஒரு பிளாக். சரியா? நம்ம பிளாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, சின்ன பிளாக்கு, அந்த பிளாக்கு இல்ல நோடு வச்சுக்க. நோடுனா ஒரு சின்ன ஸ்கொயர் பிளாக். அது வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி நோடு ஆட் பண்ணிட்டு போவோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு தேவையான இதுல கிளிக் பண்ணி பார்த்து நிறைய நோடு இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ், செயின்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. இட் பி டைம் இருக்காது. ரெண்டாவது வி டோன்ட் ஹேவ், நீ உள்ள செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க என்ன நம்மளுக்கு தேவையான நோடு என்னன்னு சொன்னா எல்எல்எம் சர்ச் பண்ணுங்க. எல்எல்எம் நான் யூஸ் பண்ண எல்எல்எம் தானே, நம்ம ஜெமினி எல்எல்எம் யூஸ் பண்ண போறோம். இப்போ எல்எல்எம் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எல்எல்எம் செயின் ஒன்று காட்டும். வருதா? எல்எல்எம் செயின் காட்டும். செயின்ஸ் கீழே எல்எல்எம் செயின் காட்டும். அதை டிராக் பண்ணி அப்படியே இங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்க அந்த ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சா பாருங்க. ஸோ ஆட் நோடுல எல்எல்எம் சர்ச் பண்ணீங்கன்னா எல்எல்எம் செயின்ஸ் எல்எல்எம் செயின் ஒன்று காட்டும். அதை டிராக் பண்ணி இங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்துடும். வந்துருச்சா? எல்எல்எம்ல என்ன வரும் சார்? எல்எல்எம் சர்ச் பண்ணீங்கன்னா எல்எல்எம் செயின் ஒன்று இருக்கும் பாருங்க. எல்எல்எம் செயின் பாருங்க. எல்எல்எம் செயின் இருக்கு பாருங்க. செயின் டு ரன் queries against LLMs. ஓகே. ஆட் பண்ணிட்டீங்களா? சரி.
இப்ப இதுல 2 விஷயம் மெயினா கேக்குது. என்னென்ன? மெயினா 2 விஷயம் கேக்குது அது. என்னென்ன? என்ன லாங்குவேஜ் மாடலு, என்ன ப்ராம்ப்ட். லாங்குவேஜ் மாடல்னா என்ன ஜெமினியா? இல்ல என்னன்னு ஜெமினியா, ChatGPTயா? என்ன யூஸ் பண்ண போறோம்? அதான் லாங்குவேஜ் மாடல். அதுல வெர்ஷன்லாம் இருக்குல்ல. ஜெமினி 3 இருக்கு, 3.5 ப்ரோ, 3 ப்ரோ இருக்கு, 3.5 3 ஃபிளாஷ் இருக்கு, 2.5 ப்ரோ இருக்கு, 2. ஃபிளாஷ் இருக்கு. இதான் மாடல். ஓகே. அதே ChatGPT யூஸ் பண்ணி ChatGPTல இப்ப நிறைய மாடல் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த மாடல் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லணும். 2வது ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னா என்னது? வாட் இஸ் அ ப்ராம்ப்ட்? சார் ஒரே ஒரு செகண்ட் சார். அந்த சார் செயின் கமெண்டா சார் எல்எல்எம் கொஸ்டின்ஸ் செயின் எடுத்தாச்சு சார். அது கீழே சாட் மாடல் எது எடுக்கணும் சார்? இன்னும் சொல்லு. இன்னும் அதுக்கு போல வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாது. இன்னும் சொல்லல. இதான் இப்பதான் இது மாதிரி செயின் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ப்ராம்ப்ட்னா கமாண்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியா சார் ஏதாவது? அதாவது ஏஐக்கு உள்ள போகக்கூடிய இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ராம்ப்ட். சரியா? நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல இன்புட் கொடுக்க போறோமோ அதான் ப்ராம்ப்ட். ஓகே. ஃபைன். இது எடுத்தாச்சு இல்ல எல்லாருமே? எல்லாம் எடுத்தாச்சு இல்ல? வெறும் நான் ஆட் பண்ணல. இது ஒண்ணு ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்ப Okay. என்ன பண்ணுங்க, நம்ம மாடலை முதல்ல சொல்லணும். நம்ம யூஸ் பண்ண மாடல் என்னது? ஜெமினி யூஸ் பண்ண போறோம். ஜெமினில நிறைய மாடல் இருக்கு. சரியா? நான் யூஸ் பண்ண போற மாடல்னு சொன்னா ஜெமினி 2.5 ஃபிளாஷ்னு ஒரு மாடல் இருக்கு. ஏன் நான் அதுக்கு போறேன்னு சொன்னா அதுல ஃப்ரீ டயர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2.5 ஃபிளாஷ்லயே 2, 3 வகை இருக்கு. பார்ப்போம். ஸோ இங்க என்ன கடவுன்னு பார்ப்போம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல வந்து கொஞ்சம் ஃப்ரீ டயர் அதிகமா நிறைய கொஸ்டின் கேட்கலாம் ஓரளவுக்கு. அதனால நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை ஆட் பண்ண என்ன பண்ணணும்னு சொன்னா திருப்பி இதை கிளிக் பண்ணிட்டு நோட கிளிக் பண்ணிட்டு கூகுள் ஜெனரேட்டிவ் கூகுள் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சாட் மாடல்ஸ். ஓகே. சாட் மாடல்ஸ்ல சாட் கூகுள் காட்டும். இந்த பாருங்க, காட்டுது பாருங்க. ஓகே. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா சாட் மாடல்ஸ்ல கூகுள் ஜெனரேட்டிவ் காட்டுது பாருங்க. அதை இது முன்ன பண்ண ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதை ட்ராக் பண்ணி இங்கே ஆட் பண்ணும். ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இப்ப கூகுள் ஜெனரேட்டிவ் ஆட் பண்ணியாச்சு. கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐ சார்? ஆமா. கூகுள் சர்ச் பண்ணாலே வந்துடும். சர்ச் பண்ணா இது காட்டும். சாட் கூகுள் ஜெனரேட்டிவ் காட்டும். அதை ட்ராக் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். 2 பேரலலா இப்ப இப்ப நம்ம யூஸ் பண்ண போற என்ன முதல்ல என்ன செய்யணும்? என்ன கிரெடென்ஷியல்னு கேக்குது அது. நம்ம ஆல்ரெடி கிரெடென்ஷியல் வாங்கணும்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப எடுத்தது இதை செலக்ட் பண்ண நினைக்கிறேன். உங்க கிரெடென்ஷியல் காட்டும். செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாடல்னு கேக்குது. மாடல் வந்து நான் சொன்ன மாதிரி 2.5 ஃபிளாஷ் போடுங்க. 2 ஃபிளாஷ் போடுங்க. அது கொஞ்சம் நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ஃபிளாஷ்ல கூட ஃபிளாஷ் லைட் நிறைய கேட்கலாம் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. மேபி செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகலாம் அடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். 2.5 ஃபிளாஷ் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஒன்னும் இல்லை. ஃபிளாஷுக்கும் ப்ரோக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஃபிளாஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணும். ப்ரோ வந்து நிறைய திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணும். ரெண்டாவது டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ப்ரோனா ரொம்ப திங்க் பண்ணும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஃபிளாஷ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கும். கொஞ்சமா திங்க் பண்ணி சீக்கிரம் ஆன்சர் பண்ணும். அதனால அது பேர் ஃபிளாஷ். ஓகே. சீக்கிரம் ஆன்சர் பண்ணும். சார் அப்போ ப்ரோனா வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப திங்க் பண்றது, ஸ்மார்ட் பண்றது அந்த மாதிரி தான் அதை நம்ம ப்ரோன்னு சொல்லுவோமா சார்? ஆமா. இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரோ யூஸ் பண்ணது பெட்டர். அது உங்களுடைய ப்ரையாரிட்டி தான். ஸ்பீடு முக்கியம்னா ஃபிளாஷ் போங்க. ஸ்பீடு முக்கியம் இல்லை எனக்கு, லேட் ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்லன்னா ப்ரோ போங்க. அவ்வளோதான். இட்ஸ் அப் டு யூ. பட் ப்ரோல வந்து ப்ரோ யூஸ் பண்ணா ஃப்ரீ டயர் கம்மி. ஃப்ரீ டயர் நீங்க நிறைய கொஸ்டின் கேட்க முடியாது. ஃபிளாஷ்னா ஓரளவுக்கு கேட்கலாம். சரி, ஓகே, ஃபைன். கமிங் பேக் டு திஸ். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன மாடல் செலக்ட் பண்ணிட்டோம். மற்ற எதுவும் மாற்ற வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்றீங்க. இந்த பாருங்க. இதை கிளிக் பண்ணி அப்படியே அப்படியே கொண்டு வந்து இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன்? என்ன மாடல்ங்கிறத கொடுத்தாச்சு. அதாவது இதுல இருந்து எடுத்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு இதுல கொடுத்துடணும். கொடுத்தாச்சா? ஸோ என்ன மாடல் சொல்லிட்டேன். கிளியரா? அந்த பாயிண்ட் எப்படி இருக்குது சார்?
அது கிட்ட கொண்டு போய் வச்சாலே அந்த ப்ளஸ் மாரி காட்டும். இங்க கிட்ட கொண்டு போய் வச்சாலே ப்ளஸ் மாரி காட்டுது பாருங்க. அத அப்படியே கிளிக் பண்ணி, அப்படியே கொண்டு வந்து மேல இங்க கனெக்ட் பண்ணிடணும். இன்புட்லயா சார்? ஆமா. இன்புட்லனா இங்க இருக்கு பாரு. இதுல குடுங்க. லாங்குவேஜ் மாடல்ல குடுக்கணும். மாடல் தான இது ஆக்சுவலா. ஓகே, லாங்குவேஜ் மாடல் கொடுத்தாச்சு. ஓகே. இப்ப அடுத்து நம்ம குடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா ப்ராம்ப்ட். சரியா? ப்ராம்ப்ட்னா என்னன்னு சொன்னா, என்ன இன்புட் குடுக்க போறோம்? அதான் ப்ராம்ப்ட். சரியா? அதாவது நம்ம ஏஐக்கு இந்த இடத்துல ஜெமினிக்கு என்ன இன்புட்டா போறோ அதான் ப்ராம்ப்ட். சரியா? அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மறுபடியும் பிளஸ் கிளிக் பண்ணிட்டு, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்னு ஒண்ணு இருக்கும். ப்ராம்ப்ட்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்னு காட்டும் பாருங்க. இத பாருங்க. கீழ காட்டுது. ப்ராம்ப்ட்ஸ்ல ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்னு காட்டுது. இத டிராக் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கங்க. இங்க வந்துச்சு பாருங்க. டெம்ப்ளேட்னா என்னது ஜெனரலா? வாட் இஸ் எ டெம்ப்ளேட்? டெம்ப்ளேட்னா என்னது? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது டிசைன்ஸ். வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்கெலிட்டன். ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்கெலிட்டன் தான் டெம்ப்ளேட் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஓகே. ஸ்ட்ரக்சர்ட் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னாலே ஒரு சாம்பிள், ஒரு இது அவுட்டர் ஒரு ஸ்கெலிட்டன். இதுக்கு மேல உங்க இன்ஃபர்மேஷன் போட்டுக்கங்க அப்படிங்கிற மாரி தான் டெம்ப்ளேட் சொல்லுவாங்க. இதான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இத ஆட் பண்ணிக்கங்க. இதுல வந்து என்ன பண்ண போறேன், நல்லா கவனிங்க. இப்போதைக்கு என்ன பண்ண போறேன், இங்க டெம்ப்ளேட்ன்னு குடுத்திருக்கு. நான் சும்மா இப்போதைக்கு என்ன பண்ண போறேன், யூ ஆர் அ குட் அசிஸ்டன்ட்ன்னு டைப் பண்றேன். இது வந்து நம்ம இதுக்கு இன்புட்டா போகுது. யாருக்கு? ஏஐக்கு இன்புட்டா போகுது. என்ன சொல்றேன், யூ ஆர் அ குட் அசிஸ்டன்ட். அவ்வளவுதான் இப்போதைக்கு குடுக்குறேன். வேற எதுவும் பண்ண வேணாம். வேற எதுவும் பண்ண வேணாம். என்ன சொல்லியிருக்கேன், யூ ஆர் அ குட் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இந்த இடத்துல கீழ பிளஸ் இருக்கும். அத அப்படியே பிளஸ் வச்சோனே கிளிக் பண்ணி கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இங்க ப்ராம்ப்ட்ல சேர்த்துறேன். அவ்வளவுதான். இந்த 2 விஷயம் குடுத்தாச்சு. லெட் மீ ரிப்பீட். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ங்கிற அந்த இடத்துல யூ ஆர் குட் அசிஸ்டன்ட் மட்டும் போடுங்க இப்போதைக்கு. போட்டுட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற அதோட அவுட்புட் எடுத்து, ஓகே, அது அவுட்புட்ட கொண்டு எடுத்துட்டு வந்து இந்த ப்ராம்ப்ட்ங்கிற இன்புட்ல கனெக்ட் பண்ணிறணும். முடிந்ததா? புரிந்ததா? முடிந்ததா? பண்ணியாச்சு. ஓகே. இப்ப சேவ் பண்ணிடலாம். இப்ப முதல்ல என்ன பண்ணலாம், சேவ் ஆகாம இருக்கு. மேல இங்க டாப் ரைட் சேவ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இத கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு நேம் குடுத்துருக்காங்க. என்ன குடுக்கலாம்? மை ஏஜென்ட் ஏதோ நேம் குடுத்துருங்க. கிவ் எனி நேம். நான் சும்மா மை ஏஜென்ட் குடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். சேவ் ஆயிருச்சு. சேவ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அதர்ஸ் மத்தவங்க சொல்லுங்க கொஞ்சம். ஓவரா இது. எல்லாமே மியூட்ல இருக்கும். ஓகே, ஃபைன். ஃபைன், ஓகே. ஐ அம் அஸ்யூமிங் யூ ஆர் ஆல் டன். ஓகே. ஃபைன், லெட் மீ ப்ரோசீட். சரி, ஓகே. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பேசிக் ஏஜென்ட் ரெடி பண்ணிருக்கோம். ChatGPT மாரியே ஜெமினி மாரியே பண்ணியிருக்கோம். ஜெமினி வச்சு. இப்ப இதுகிட்ட ஆன்சர் கேஸ்டிங் கேட்டா ஜெமினி மாரி ஆன்சர் பண்ணணும் எனக்கு. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறது? இந்த இது சாட் பாக்ஸ் இருப்பாங்க இந்த இடத்துல. இத கிளிக் பண்ணீங்க சாட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே. பாருங்க. இதுல இப்ப கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்டா இது ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ண இந்த சிஸ்டம் ஆன்சர் பண்ணும். ஹெல்லோன்னு டைப் பண்றேன். ஓகே. என்ன சொல்லுது? தேங்க் யூ. ஐ அம் கிளாட் டு ஹியர் தட் மை பிரைமரி பர்பஸ் இஸ் டு ஹெல்ப்ஃபுல். நம்ம என்ன சொன்னோம்? குட் அசிஸ்டன்ட் அதனால இப்படி சொல்லுது. ஓகே. ஹூ ஆர் யூன்னு கேட்போம். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறேன். ஓகே. சரி, ஓகே. இப்ப நான் கேட்டதுக்கு ஆன்சர் வந்துச்சா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் வந்துச்சா வரலையா? நான் திருப்பி கேக்குறேன். ஹூ இஸ் தோனின்னு கேக்குறேன். எங்க வந்துச்சு? இப்ப நல்லா பாருங்க. ஹூ இஸ் தோனின்னு கேக்குறேன். ஹூஆரின்னு சொல்லலாம். அவங்க என்ன வேலை செய்யணுங்கிறத வந்திருக்கு. நான் இப்ப பாருங்க. ஹூ இஸ் தோனி ஹூ இஸ் தோனி கேட்டிருக்கேன். நான் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அது ஒரே ஆன்சர் தான் பண்ணுது. அது தெரியுதா உங்களுக்கு?
எல்லோன்னு டைப் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஹவ் கேன் அசிஸ்ட் ஐ எம் அசிஸ்டன்ட்னு சொல்லுது. ஹூ ஆர் யூ கேட்டாலும் அதே தான் சொல்லுது. ஹூ இஸ் தோனி கேட்டாலும் அதே சொல்லுது. அப்ப என்ன நடக்குது? என்ன நடக்கல ஆக்சுவலா? அதுக்கு பிரெயின் ட்ரெயின் ஆகல. அது என்ன நடக்குதுல்லன்னு சொன்னா, நான் இங்க டைப் பண்ற கொஸ்டின் அது இன்புட்டா போல. இது மட்டும் இன்புட்டா போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க. இது மட்டும் இன்புட்டா போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தை மட்டும் போயிட்டு இருக்கு இன்புட்டா. ஓகே ஓகே சார். இது மட்டும் தான் இப்போதைக்கு என்ன போயிட்டு இருக்கு? ஜெமினி கிட்ட இன்புட்டா போயிட்டே இருக்கு. அதனால நான் இங்க டைப் பண்ற கொஸ்டின் அதுக்கு இன்புட்டா போகல. ஓகே சார். புரியுதா? இப்ப நான் இங்க டைப் பண்ற கொஸ்டின் இதுக்கு இன்புட்டா போகணும்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. அப்ப என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல? சும்மா வந்து இதுக்கு ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்றேன்? ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துட்டு நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட. நல்லா கவனிங்க. என்னுடைய சாட்ல வர்ற கொஸ்டின் இதோட அட்டாச் ஆகி போகணும். இங்க அட்டாச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். வேரியபிள் கேள்விப்பட்டீங்களா? ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வாட் இஸ் எ வேரியபிள்? எல்லாரும் ஆக்சுவலி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். வேரியபிள் என்னது? சம்திங் கம்பேர் பண்ற மாதிரி. ஃபார் வேல்யூ ஸ்டோரிங் சார். ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்றது. ஓகேவா? ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஆக்சுவல் வேல்யூ வச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துட்டு கீழ இந்த மாதிரி சும்மா இதுக்கு பேர் வேரியபிள். இந்த மாதிரி பிராக்கெட்ஸ்ல போட்ட வேரியபிள். அதுக்கு என்ன பண்ண போறோம்? சும்மா இன்புட்டும் கொடுக்குறேன். இந்த மாதிரி போட்டுக்கங்க. நான் சொல்றேன். இந்த மாதிரி போட்டு இது என்ன அர்த்தம்? ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் இங்க என்ன கேட்கறனோ, அதாவது இந்த இடத்துல என்ன டைப் பண்றனோ, இந்த இடத்துல என்ன டைப் பண்ணுச்சு அது இங்க எனக்கு இங்க வரணும். அதான் என்னுடைய மோட்டிவ் அதான். என்னுடைய நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஏக்குள்ள என்ன போகணும்? யூ ஆர் அ குட் அசிஸ்டன்ட். ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நான் இங்க என்ன டைப் பண்ணோ அது இங்க எனக்கு வரணும். இதே என்னுடைய மோட்டிவ். இப்ப அதுக்கு என்ன பண்றேன்? இங்க என்னெல்லாம் வருதோ அதை இங்க ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் இன்புட் சொல்லிட்டு. இது கொடுத்துறீங்களா சொல்லுங்க. நல்லா பாத்துக்கங்க. ஃப்ளவர் பிராக்கெட்ஸ். ஓகேவா? கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணனும். கிரியேட் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணுங்க சார். அகைன் சேவ் பண்ணுங்க சார். இருங்க. லாஸ்ட் ஸ்டெப். இன்னொரு லாஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த இன்புட் வந்து இந்த சாட் பாக்ஸ்ல நான் கேக்குற क्वेश्चन தான் சொல்லணும்ல. அத நம்ம சொல்லலையே. இந்த இன்புட் அப்படிங்கிற வேரியபிள் நான் இங்க சாட் பாக்ஸ்ல கேக்குற क्वेश्चन தான் சொல்லவே இல்லையே. அது சொன்னாதானே கரெக்டா போய் சேரும். அது எப்படி சொல்லணும்னு சொன்னா சிம்பிள். ஃபார்மேட் ப்ராம்ப்ட் வேல்யூஸ் இருக்கா? இந்த கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த காட்டுதா இன்புட்னு சொல்லிட்டு இந்த இன்புட்னு காட்டும். அதுல வந்து இந்த பச்சை கலர் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் திஸ் வேல்யூன்னு இருக்கும். அத மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ற ஆப்ஷன் காட்டும். நம்மளுக்கு எது செலக்ட் பண்ணும் இதுல? நீங்களே பார்த்து சொல்லுங்க கரெக்ட்டா? கொஸ்டின். கொஸ்டின். யூசர்ஸ் கொஸ்டின் ஃப்ரம் சாட் பாக்ஸ். இதான் நம்மளுக்கு வேணும். இதான் நம்மளுக்கு வேணும் கரெக்ட்டா. அப்ப இன்புட்ங்கிறது என்னது? இப்ப இத கிளிக் பண்ண உடனே பாருங்க. கிளிக் பண்ண உடனே என்ன மாறிச்சு? இன்புட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. யூசருடைய கொஸ்டின் ஃப்ரம் த சாட் பாக்ஸ். இப்ப ஈக்குவல் பண்ணிட்டோம். கிளியரா? இப்ப ஜஸ்ட் கிளிக் பண்ணா வெளிய வந்துரும். லெட் மீ ரிப்பீட். ஃபார்மேட் ப்ராம்ப்ட் வாய்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நம்ம என்ன சொல்ல போறோம்? இன்புட்ங்கிறது சாட் பாக்ஸ்ல வர்ற யூசருடைய கொஸ்டின் சொல்லணும் நம்ம. அதுக்கு என்ன பண்ண போறோம்? இந்த கிரீன் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அது கேட்கும். இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் வரும். கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் காட்டும். ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் ஆயிரும். ஓகே பண்ணுங்க. வெளியே வருங்க. இப்ப என்ன ஆயிருச்சு? நான் சாட் பாக்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அது இங்க ரீப்ளேஸ் பண்ணிரும். இப்ப சேவ் பண்ணுங்க. இப்ப சேவ் பண்ணிட்டு இப்ப கேளுங்க. ஹூ இஸ் டூரிங் கேக்குறேன். இப்ப இத ஆன்சர் ஆட் பண்ண பண்ணணும். வேண்டாமா சார்? எது? இது அந்த ஃப்ளோ மாதிரி ஆட் பண்ண வேண்டாமா? இல்ல சார். ஆட் ஆயிதான் இருக்கு. இல்ல நம்ம எதுவுமே ஆட் பண்ணல எக்ஸ்ட்ராவா. இங்க கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோ அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். இப்ப பாருங்க ஆன்சர் பண்ணிச்சா? ஹூ இஸ் டூரிங் கேட்டா ஆன்சர் பண்ணிச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணல. இப்ப ஆன்சர் பண்ணிருச்சு. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? மேல முதல்ல சேவ் பண்ணிருங்க.
இதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண ட்ரை பண்ண ஆன்சர் வரணும். இப்ப வருதா? வருது. சார் இப்போ ஒரே கொஸ்டின் நிறைய பேர் கேட்கும்போது வெவ்வேறு ஆன்சர் வருமா சார்? அதே ஆன்சர் தான் வருமா சார்? ஏன்னா உங்களுக்கு வர மாதிரி எனக்கு வரல, வேற மாதிரி வருது. ஆமாமா, டிஃபர் ஆகும். அது தானே, ஒவ்வொரு வாட்டி திங்க் பண்ணணும்ல. திங்க் பண்ணீங்கன்னா டிஃபரெண்ட் வரும். ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இப்ப என்ன கேட்கலாம்? ஸோ ஹூஸ் ரத்தன் டாட்டா? ரத்தன் டாட்டா ஆன்சர் இன் ஷார்ட்னு சொல்றேன். வந்துடுச்சு. இப்ப ஜெமினி மாதிரியே ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. வந்துருச்சு எல்லாத்துக்கும் சொல்லுங்க முதல்ல. வந்துருச்சு. ஜெமினி மாதிரி சாட்ஜிபிடி மாதிரி பண்ணியாச்சு. இப்ப இந்த சாட் பாக்ஸை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். நான் அதை லாஸ்ட்ல சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கிரியேட் பண்ண இந்த சாட் பாக்ஸை மற்றவங்க வெப்சைட்ல வர மாதிரி நீங்க பண்ணலாம். அது எப்படி நான் லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டூ அதர் திங்ஸ். அடுத்தது பண்ணுவோம் முதல்ல. இது இப்ப அந்த ஃப்ளோ சேவ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சார். சேவ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சேவ் ஆயிடுச்சு, எதுவும் சேவ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா சேவ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்துருச்சா சொல்லுங்க. அதர்ஸ் ஓகே, எல்லாம் இப்போ வந்துச்சுன்னு சொல்றீங்க. சூப்பர். இப்ப இதை நான் ப்ராடக்டா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்? அதான் ஜெமினி இருக்கேன். ஜெமினி இருக்கவும் நான் ஏன் எதுக்கு இதை வாங்க போறானுங்க? அப்ப இதை நான் மற்றவங்களுக்கு விற்கிற மாதிரி மாத்தணும்னு சொன்னா இது டிஃப்ரெண்டா பண்ணணும். ஏன்னா கஸ்டமைசேஷன் பண்ணணும், டிஃப்ரெண்டா அதை பண்ணணும். டிஃப்ரெண்டா எப்படி பண்ண வைக்கலாம்? முதல்ல நீங்க ப்ராம்ப்டா மாத்தலாம். இங்க டெம்ப்ளேட் இருக்குல்ல, நான் என்ன சொல்ல போறேன். ஓகே, இப்ப வந்து ஏஐ டிரான்ஸ்லேட்டர் பண்ண போறேன். ஒரு ஏஐ ஏஜென்ட் அது என்ன பண்ணும்? டிரான்ஸ்லேட் பண்ண போகுது. இதான் வேலை. நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு ப்ராம்ப்டை மாத்துறேன். எப்படி? இதை அந்த இன்புட் அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்றேன்? யூ ஆர் அ தமிழ் டிரான்ஸ்லேட்டர். For whatever input user gives, translate back in Tamil and ஆன்சர் பண்ண வேணாம், டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணட்டும். ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. ஓகே ஓகே, அவ்வளோதான். அப்போ இன்புட்னு சொல்லி இதை கொடுத்துரும். இன்புட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இதான் இன்புட். ஓகே, சும்மா அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? யூ ஆர் தமிழ் டிரான்ஸ்லேட்டர். நீ ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர். யூசர் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது என்ன பண்ண டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். ஓகே, சிம்பிள். இப்போ சேவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். நம்ம ஜென்ரலாக உள்ளதை கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். ஓகே, ஹெல்லோன்னு கேட்குறேன். வணக்கம் வந்துருச்சு. ஹூ ஆர் யூ? நீங்கள் யார்? பார்த்தீங்களா? ஐ எம் அ ஏஐ ட்ரெய்னர். நான் ஒரு ஏஐ பயிற்றுவிப்பாளர். இப்போ வந்துருச்சா? முடிஞ்சா? இப்போ இது கஸ்டமைஸ்டு சாட்பாட். அப்ப நம்மளால எப்படி கஸ்டமைசேஷன் பண்ண முடியும்னு சொன்னா, பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட். நீங்க ப்ராம்ப்ட மாத்துறத வச்சு இது எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லலாம். நீங்க இந்த ஏஐ பிஹேவ் பண்ண சொல்லலாம். அதை வச்சு யூ கேன் கிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் என்ன வேற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறேன்? இப்படி பண்ண போறேன். என்ன சொல்லலாம்? இப்போ குழந்தைகளுக்காக ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஆர் நான் என்ன பண்ண போறேன்? யூ ஆர் sci-fi, okay, sci-fi storyteller. Okay, I'll user will give you 3 words. Okay, form a sci-fi story. Form a story out of it and say it or give it out of it and give say out of it for a 10-year-old 10 வயசு பையனுக்கு போடும். ஒரு 10-year-old kids ன்னு போடும். 10-year-old kids 10-year-old kids ன்னு சொல்லுவோமா? சரி, அது okay, you are a sci-fi storyteller. User will give you 3 words. Form a story out of it for a 10-year. இப்போ இது என்ன ஆச்சு? இது ஏஜென்ட் தான். பட் என்ன ஏஜென்ட்? இப்போ ஸ்டோரி டெல்லர் ஏஜென்ட்.
திஸ் இஸ் ஸ்டோரி டெல்லர் ஏஜென்ட். மேபி நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா ஸ்டோரி ஷுட் பி ஆஃப் 100 வேர்ட்ஸ். நீ நிறைய டிஃபைன் பண்ணிக்கலாம் நீங்க. இட்ஸ் அப் டு யூ. நீங்க என்ன டெஃபினிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோ. ஷுட் பி ஆஃப் 100 வேர்ட்ஸ். அதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டா. உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல தெரில, நைட் ஸ்டோரி கேட்குறாங்க பசங்க, என்ன பண்ணலாம்? ஸ்டோரி பண்ண வைக்கலாம். இல்லை தமிழ்ல வேணுமா, ஸ்டோரி ஷுட் பி இன் தமிழ் சொல்ல, ஸ்டோரி இன் தங்கிலீஷ்னு போடும். தங்கிலீஷ்னா தெரியுதுல, தங்கிலீஷ் அப்படியே போடும், அது புரியும். தமிழ் இங்கிலீஷ் கலந்த மாதிரி சுத்த தமிழ்ல பட புரியாதுல, இருக்கு நம்மளுக்கு புரியாது ஆக்சுவலா. ஸோ தங்கிலீஷ்னு போட்டோம். ஓகே, தங்கிலீஷ்னு கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அது கிட்ட போயிட்டு நான் என்ன கொடுக்க போறேன், 3 வார்த்தை கொடுத்தா போதும். நான் ஸ்டோரி திருப்பி எதுவும் சொல்ல தேவையில்ல. அது இன் போயிட்டு க்ளீன் பண்ணி வருமா, லெட் மீ எரேஸ் இட். எரேஸ் பண்ணிட்டு திருப்பி எழுதும். ஓகே, சரி இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி சொல்ல போறேன். கொஞ்சம் பெருசாகிக்கலாம். பெருசாக்கிட்டு கொஸ்டின் கேட்குறேன். என்னது கேட்கலாம்? ரஜினி, ரஜினிகாந்த் போடும். ரஜினிகாந்த். வேற யார் இருக்கா? விஜய், வேற அஜித். சரி அஜித், 3 பேரையும் வச்சு ஒரு ஸ்டோரி, சைஃபை ஸ்டோரி பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, அஜித். ஓகே, என்ன சொல்லணும் எனக்கு? அது எனக்கு ஸ்டோரி கொடுக்கணும், இங்கிலீஷ்ல இருக்கணும், ஜென்ரேட் பண்ணுது. இருந்துச்சா? ஃபியூச்சர்ல அர்ஜுன் ஒரு குட்டி எக்ஸ்ப்ளோரர் ஸ்பேஸ்ல பயணம் போட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ஸ்பேஸ்ஷிப் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ என்ன பண்ணன்னு யோசிச்சான். உடனே அவன் 3 சூப்பர் ஏ ரோபோட்ஸ் தான் ஆன் பண்ணான். ரஜினிகாந்த் ரோபோட் சூப்பர் ஸ்பீட்ல ஆஸ்ட்ராய்ட்ஸை டாச் பண்ணுச்சு. கிளவரா விஜய் ரோபோட் சேஃப் ரூட் சொல்லுச்சு. கூலா அஜித் ரோபோட் டேமேஜ் விங்க ரிப்பேர் பண்ணுச்சு. ஓகே, ஸோ ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் நவ் அ ஸ்டோரி டெல்லர் ஏஜென்ட். புரிஞ்சா? சார் அப்ப இதெல்லாம் எல்எல்எம்மா இல்ல எஸ்எல்எம்மா சார்? எல்எல்எம் தான். இது ஜெமினி பர்டிகுலரா எல்எல்எம். இது மட்டும் தானே சார் பண்ணுது? இப்போ டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணுதுன்னா இப்போ அது வந்து எஸ்எல்எம்ல தானே சார் வரும்? அதாவது நீங்க ஓல் ப்ராட்டஸ் எஸ்எல்எம் நீங்க சொல்லிக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்றது ஜெமினி தானே, ஜெமினி எல்எல்எம் தானே. ஓகே சார். ஆமா, இதை நீங்க இந்த ப்ராட்டை நீங்க எல்எல்எம் எஸ்எல்எம் சொல்ல முடியாது. நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். முகமது ரசீம், ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? கை தூக்கிருக்கீங்க. சரி, லாஸ்டா ஒன்று பண்ணிடலாம். நான் செய்ய வந்தது என்னமோ செஞ்சிடலாம். நான் ஒரு கம்பெனி இல்ல ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு ஏஜென்ட்டா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சார் ஒரே ஒரு டவுட் சார். நம்ம சொல்லுங்க. 2-3 டாஸ்க் கொடுத்தோம், எல்லாமே கம்பைன் பண்ண முடியுமா சார்? அப்படி கம்பைன் பண்ணணும்னா புரியலையே. நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி, இல்ல ஸ்டோரி ரைட் பண்ணுன்னு சொன்னா ரைட் பண்ற மாதிரி, அப்படி பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்துக்க வேண்டியது. ஓகே. சரி, ஓகே. லாஸ்டா ஒண்ணு நம்ம பண்ண போறது என்னது, இந்த விஐடிக்கான ஒரு இது பண்ண போறோம் சொல்லியிருந்தேன், கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த விஐடி பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது சாட்ஜிபிட்டில போயிட்டு கேட்போம். சாட்ஜிபிட்டி போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், I'm going to create a chatbot for VIT University. Give me 50 FAQs. FAQ தெரியல. So question FAQs for sample from that website. From that, இது FAQ ஏஜென்ட் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஜென்ரல் FAQ ஏஜென்ட் வச்சுக்கலாம், இல்லை ஜென்ரல் ஏஜென்ட் ஓகே தான். வெப்சைட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். அது இதே பார்த்துக்கு இருந்தாலும் பட் ஸ்டில் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ல போய் எடுத்து எனக்கு கன்ஃபர்ம் சொல்றேன். கிவ் இட் அஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல்னு கொடுத்துரும். அஸ் அ டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுத்தா பெட்டர். உங்களுக்கு சர்ச் பண்ணது என்ன சொல்லுது, தகவல் கொடுப்பா என்ன நீ. கிவ் எனிதிங், கிவ் இட், கிவ் அஸ் a
டவுன்லோடபிள் டெக்ஸ்ட் ஃபைல். சரி ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருச்சு. ஒன்றும் பண்ணிப்போம். காணும், காணவில்லை. ஸ்டார்டிங் டவுன் வருது, ஒன்றும் பண்ண முடியலையா? திஸ் இஸ் என்ன சொல்லுது? திஸ் இஸ் நோ லாங்கர் அவைலபிளா? ஓகே, ஜஸ்ட் give me the questions here. காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதா? ஐயோ, ஆன்சரை காணோம். இது என்னடா இது? ஐ மீன் யூ அண்ட் ஏ. ஓகே, ஸோ பெருசாக போகிறேன். சரி ஓகே, ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நோட் பேட். ஓகே, என் ஸ்க்ரீன் வெறும் இது மட்டும் தான் தெரியுதோ? ஐ திங்க் யூ see only my browser. 1 second, let me show my complete screen. ஃபுல் ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்க. என்னுடைய நோட் பேட் ஓப்பன் ஆகுது, தெரியுதா? தெரியுதுல? நோட் பேட் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே, சரி ஓகே. இப்போ போயிட்டு காப்பி பண்ணிடுவோம். Just copy this 50 questions. Control C, Control V. சரி ஓகே, இந்த பாருங்க, என்ன பண்ணிட்டேன், ஒரு நோட் பேட்ல 50 கொஸ்டின் ஆன்சர் காப்பி பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கலாம். பிஏடி அப்படியே இருக்கட்டும். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை தான் என்னுடைய இந்த ஏஜென்ட்டுக்கு நாலேஜ் பேஸாக கொடுக்கணும். சரியா? இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னா, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டன்ஸ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா கீழே வந்து இந்த பாருங்க, டாக்குமெண்ட் லோடர்ஸில் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு பாருங்க, வருதா? ஆட் நோட்ஸில் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் லோடர்ஸில் டெக்ஸ்ட் ஃபைல் வரும். ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூ வில் பி கெட்டிங் இட். வந்துருச்சா பாருங்க, சொல்லுங்க. அதில் என்ன பண்ணுங்க, அப்லோட் ஃபைல்னு கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்ல, இந்த பாருங்க, இந்த நோட் பேட் அதை ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஃபைல் எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. பண்ணீங்களா? are you all doing it? ஷேர் பண்ணவா? Please let me know. ஓகே, சரி ஓகே. லாஸ்ட் என்னன்னா, நல்லா கவனிங்க. லாஸ்ட் என்னன்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபைல இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இன்புட்டா கொடுக்குறோம் நம்ம. சரியா? இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இன்புட்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவுட்புட் இருக்கு பாருங்க, இந்த நோடு அவுட்புட் இருக்குல்ல, அந்த நோடு அவுட்புட்டை டாக்குமெண்ட்டுங்கிறத மாற்றி இதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்னு மாற்றிக்கோங்க. டெக்ஸ்ட்னு மாற்றிட்டீங்கன்னா நம்ம என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோமோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபுல் டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துரும். எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இன்புட்டா கொடுத்துறேன். பாருங்க, இந்த டெக்ஸ்ட் என்னுடைய இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இன்புட்டா போயிருச்சு. அப்ப நான் கேட்கிற கொஸ்டினோட சேர்ந்து இந்த டெக்ஸ்ட்டும் இன்புட்டா போகும் ஏஐக்கு. அப்ப அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அதனால புரியுதா? அது ஏதாவது சொல்லுங்க, யாரெல்லாம் மைக்கோ சாட்ல வாட் எவர். இது புரிஞ்சா? ஃபாலோயிங் இட். உண்டே காணும். சரிங்களா? ஹலோ.
சார் புரியுது இப்போ அடுத்து. ஓகே 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 I'll proceed. ஓகே ஃபைன். லாஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. லாஸ்ட் ஸ்டெப் இதுதான். என்ன பண்ண போறோம், இதுல வந்து இதை அப்படியே அழிச்சிட போறேன் மொத்தமா. ப்ராம்ப்டை மாத்த போறேன். ஏன்னா இப்ப வேற ப்ராம்ப்ட் சரியா வேற மாதிரி இருக்கா போகுது. என்ன பண்ண போறேன், யூ ஆர் அசிஸ்டன்ட் ஃபார் VIT யூனிவர்சிட்டி. மேடம் VIT யூனிவர்சிட்டி ஃபார் த question user ask, answer from the context. From the context எதுல இருந்து ஆன்சர் பண்ணா கண்டெக்ஸ்ட்ல ஆன்சர் பண்ண சொல்றேன். அப்ப என்ன பண்ண போறோம், கொஸ்டின் வந்து இன்புட் தான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டெக்ஸ்ட் வந்து கண்டெக்ஸ்ட் எதுன்னு சொன்னா நம்ம இப்ப எடுத்தோம்ல டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து வந்த டெக்ஸ்ட் தான் கண்டெக்ஸ்ட். அது வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதாவது என்ன சொல்ல போறேன், கொஸ்டின் வந்து சாட் பாக்ஸ்ல இருந்து இன்புட் தான் கொஸ்டின் சரியா, அதை எடுத்தாச்சு. ஓகே, இன்புட் வந்து ஒரு கொஸ்டின். கண்டெக்ஸ்ட் எதுன்னு சொன்னீங்கன்னா இல்ல இந்த டெக்ஸ்ட் தான் கண்டெக்ஸ்ட். ஸோ அதையும் நான் இங்கே கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், ஃபார்மட் கொடுத்துட்டு ஓகே டெக்ஸ்டையும் வர மாட்டேங்குது. டெக்ஸ்ட் காட்ட மாட்டேங்குது. ஒய் ஆடா காட்ட மாட்டேங்குது. சரி ஓகே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆட் ஆப்ஷன் இருக்கு மேல. ஓகே கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே டெக்ஸ்ட்டுங்கிறது எதுன்னு சொன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்க டெக்ஸ்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஓகே டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து வர டெக்ஸ்ட் தான் அது டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே சி டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து டெக்ஸ்ட் தான் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துறேன். ரெண்டு கொடுத்துருக்கோம். இன்புட் வந்து கொஸ்டின், டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து வர டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், என்ன கொஸ்டின் கேட்டாலுமே அந்த டெக்ஸ்ட்ல இந்த டெக்ஸ்ட்டை ரிஃபர் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ விஐடிக்கான ஒரு FAQ பாட் ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணலாம். ஓகே கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து we can ask. ஓகே கிளியர் பண்ணிட்டு let's ask. நான் என்ன கேட்க போறேன், who are you கேட்கறேன். who are you? The provided context does not contain the information about who I am. Okay ஓகே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா பேசுது. ஓகே இந்த கண்டென்ட் இது கொஞ்சம் வேற மாதிரி ப்ராடக்ட் மாத்திக்கலாம். நார்மலா கேட்டா நான் ஆன்சர் பண்ண சொல்லிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன சொல்லுது, the content consists of healthy frequently asked questions and answers about VIT University. அப்ப அதை பத்தி கேட்கலாம். வாட் இஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர்னு கேட்போம். ஓகே வாட் இஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர்? Fees vary by course and category and available on the official VIT website. அதேதான் இங்க என்ன கொடுத்தோம் அதை சொல்லியிருக்கேன். ஓகே அதே மாதிரி ப்ராப்பரா ஓகே வாட் இஸ் VIT யூனிவர்சிட்டி அப்பெல்லாம் செய்வாங்க. ஓகே வேர் இஸ் த யூனிவர்சிட்டி? வேர் இஸ் த யூனிவர்சிட்டி? VIT has campuses in Velur, Chennai, Amaravati and Bhopal. அப்படியா? வேலூர், சென்னை, அமராவதி, போபால் கரெக்ட் தான். ஸோ இப்போ இட் ஹஸ் பிகம் அன் ஏஜென்ட் ஃபார் VIT FAQ. புரிஞ்சாது? இது கிளியர்னா சொல்லுங்க. இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் இது எப்படி மற்றவங்க கொடுக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு we can wind up. சார் புரியுது. ஒரு சின்ன டவுட். இப்போ நமக்கு இந்த அந்த விஐபி காலேஜுக்கு ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறோம்னா அந்த நம்ம இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் இன்புட் பண்ணியிருக்கோம்ல அதுல இருக்க ஆன்சர் அதுல காமிச்சிருது. அதுல ஆன்சர் காட்டுதுல அதுல இருந்து ஆன்சர் ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணுது. ஓகே ஓகே. அப்போ சப்போஸ் நம்ம அதுல இன்புட்ல கொடுத்திருக்க அதுல இல்லாதத அந்த காலேஜ் ரிலேட்டடா ஏதாவது ஒண்ண வந்து கேட்கும்போது அது என்ன மாதிரி ஆன்சர் பண்ணும்?
அதுவா திங்க் பண்ணி அதுல இருந்து அனலைசிஸ் பண்ணி சொல்லுமா? அது நம்ம குடுக்குற ப்ராம்ப்ட்ட பொறுத்து. நம்ம என்ன செய்யலாம்னா, ஓகே. நான் கேட்கிற கொஸ்டின் அதுல இல்லன்னு சொன்னா, ஆ. நீயே தெரிஞ்சத சொல்லுன்னு நம்ம ப்ராம்ப்ட் குடுக்கலாம். இப்ப அந்த மாரி குடுக்கல நம்ம. அந்த மாரி குடுக்கல. நம்ம என்ன குடுத்துருக்கோம்? இந்த கன்டெக்ஸ்ட்ட ஓகே. வச்சு நீ ஆன்சர் பண்ண சொன்னாலும் அதுல இருந்து மட்டும் சொல்லுது. ஓகே, ஓகே. இப்ப அவங்க இல்ல கான்டாக்ட் நம்பர் இல்ல ம். சோசியல் மீடியா லிங்க்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னாலும், அவங்களுடைய அந்த அது ஃபுல்லாமே குடுத்துருமா சார்? நம்ம இன்புட்ல குடுத்தோம்னா? குடுத்துரும். ஓகே, இப்ப ஓகே. குடுக்குறது வந்து அது கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இருந்து தான் குடுக்குது. FAQல இருந்து தான் குடுக்குது. நாட் இன் தி ஆமா, வெப்சைட். ஆமா. நாட் இன் தி வெப்சைட். FAQ தான் குடுக்குது. ஓகே, அதான். ஓகே. நம்ம இத இதுல அந்த லிங்க்ஸ் இ எல்லாம் நம்ம போட்டு வச்சிருந்தாலும் நமக்கு கேட்கும்போது வந்துரும். லிங்க்ஸ்லாம் ரிஃபர் பண்ணி சொல்றது வந்து, அது ஆக்சுவலா வந்து நீங்க வேற மாடல் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு வேற ஓகே. மெத்தட் இருக்கு. இதுல பண்ணாது. இதுல போய் ரிஃபர் பண்ணிட்டு வா, ரிஃபர் பண்ணி வராது. அதுக்காக தெரிஞ்சிருந்துனா சொல்லும். இப்ப VAT பத்தி அது ஆ தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லும். பட் நீ போய் வெப்சைட்ல போய் பார்த்துட்டு வான்னா, இது இது பார்த்துட்டு வராது. இது அந்த பார்த்துட்டு வரேன். மாடல் இல்ல. ஓகே. இது அந்த மாடல் அதான் இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓகே, ஆ. ஓகே. ஓகே. அதான் சார் அதுக்கு வேற இவ்வளவு அதுக்கு வேற அத மாடல் இருக்கு. அதுக்கு கூகுள் சர்ச் ஃபீச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, ஓகே. ஓகேங்க சார். அதெல்லாம் வந்து ஓகே. வேற அடுத்த லெவல் போகும்போது நீங்க கத்துப்பீங்க. சரிங்க சார். இது வந்து இப்ப நமக்கு என்ன அதுல இருந்து ஆன்சர் பண்ணுது. நம்ம அந்த மாரி தான் சொல்லியிருக்கோம். இல்லாட்டி நம்ம ஓகே. என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம் அதுல. இஃப் த கொஸ்டின் இஸ் நாட் இன் தி FAQ, ஆன்சர் ஃப்ரம் வாட் யூ நோனா தெரிஞ்சத சொல்லும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சொல்லும் அது. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஓகே, ஓகே. சரி லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் சார் பாயிண்ட் இப்போ என்ன நீங்க சொன்னா இது வந்து ஏதோ டெக்ஸ்ட் ஆ, சொல்லுங்க மேம். சார் அப்ப நம்ம வந்து ஏதோ டெக்ஸ்ட் அந்த விஐடி காலேஜோடைய டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம காப்பி பண்ணி நம்ம ஒரு நோட் பேட்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் சார். சோ நம்ம வந்து ம். நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிற சாட் பேட்ல அது ரிலேட்டடா நம்ம என்ன கொஸ்டின் கேக்குறோமோ எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து அந்த டெக்ஸ்ட எனக்கு வந்து இன்புட்டா எனக்கு வந்து ஏதோ கொடுக்குது ஆன்சரா. சப்போஸ் ம். இப்போ நான் கேக்குறது வந்து இப்போ அதுல இல்ல அப்படின்னா என்ன சார் பண்றது? இப்போ நான் அதோடைய இப்ப அந்த காலேஜோட டைமிங் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இல்ல. எனக்கு வந்து அந்த காலேஜோட டைமிங்லாம் சொல்லு அப்டின்னா, அதுக்கேத்த மாரி நம்ம ப்ராம்ப்ட் தரணுமா சார்? அதான் இப்ப சொன்னேன். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னா, ம், டேட்டா என்ன குடுத்துருக்கோம் அதுல இருந்து மட்டும் ஆன்சர் பண்ண மாரி குடுத்துருக்கோம். சரியா? நம்ம ம், குடுத்த டேட்டா இதுல மட்டும் ஆன்சர் பண்ணணும். இதுல ம். இல்லாதது ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா, ஆ, 2 விஷயம் இருக்கு. ரெண்டு ஒண்ணு விஷயம். ஒண்ணு வந்து முன்னாடியே இது DTP தெரிஞ்சிருக்கும். ம், இப்ப இந்த டேட்டா குடுக்கல. இத நான் குடுக்கல. ஆ VAT பத்தி கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணும். ஏன்? எப்படி ஆன்சர் பண்ணுது? முன்னாடி வீடியோ தெரிஞ்சிருக்கும். ஜெமினிட்ட போய் கேட்டா சொல்லுதுல்ல. ம். ஜெமினிட்ட போயிட்டு வீட்டுக்கு சொல்லு எப்படி சொல்லுது? ஏன்னா முன்னாடி வீடியோ போய் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு. ஸோ ஆ, தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லும். தெரியாத தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு சொல்லும். விஷயத்த ஆ இப்ப ஒண்ணும் இல்ல. அதுல என்ன பிரச்சனை தெரியுமா இருக்கு? ஆ, ஜெமினிட்ட போயிட்டு ஆ ஆ இஸ் ஒரு நிமிஷம் இது ஒருக்கா ஓகே. இப்ப இது அந்த மியூசிக் ஆஃப் பண்ணு கொஞ்சம். ஓகே. இப்ப என்ன சொல்லுது? ரத்தன் ம், ரத்தன் டாடா பாஸ்ட் அவேன்னு சொல்லிருச்சா? ம். ஓகே. இப்ப அதே எஸ் சார். பாருங்க. ம், இத நான் மொத்தமா இருங்க காப்பி பண்ணிர்றேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி இப்போதைக்கு அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ இப்ப என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2.5 ஃபிளாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல? ம். ஓகே. ஆ அட இத அழிச்சிடுறேன். ஓகே. யூ ஆர் அ குட் அசிஸ்டன்ட். ஓகே. கொஸ்டின் வந்து இத அழிச்சுட்டேன். ஓகே. இப்போதைக்கு வெறும் பேசிக் அசிஸ்டன்ட் அது. வேற எதுவுமே இல்ல. ஓகே. ம். இப்ப சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பேசிக் அசிஸ்டன்ட் இதுகிட்ட போயிட்டு ஹாய்ன்னு ஹாய் அனுப்புறேன். ஓகே. வேர் இஸ் VAT? இப்ப வந்து இன்புட் எடுக்கல அது. நான் என்னதான் ம். கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே, இந்த டெக்ஸ்ட் ஃபைல்க்கு இன்புட்டா போல. ஏன்னா தூக்கிட்டேன் அத. சரியா? இப்ப வேர் இஸ் VAT கேட்கிறேன். இப்ப குடுக்குதா? ம். ஓகே. இது இது எஸ் சார். முன்னாடி தெரிஞ்சிருக்கு இதுக்கு. ஆ. முன்னாடியே ஏன்னா நம்ம ஜெமினிட்ட இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருந்தோம் சார். ஆமா. பட் இதுல என்ன பிரச்சனைன்னா, ம். இப்ப கவனிங்க. இஸ் ரத்தன் டாட்டா அலைவ்ன்னு கேட்கிறேன். ஆ. என்ன சொல்லுது?
ரத்தன் Yes, டாடா ரத்தன் இஸ் டாடா. அலைவ். ம். ஏன்னா இந்த மாடல் அப்டேட் ஆயிருக்காது. இப்ப ஜெமினி 2.5 ப்ரோ வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல, நம்ம யூஸ் பண்ற மாடல் அப்டேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஓகே. இப்ப நான் இத கேட்கிறேன். வாட் இஸ் யுவர் கட் ஆஃப் நாலேஜ்? வாட் இஸ்ன்னு போட்றானா? வாட் இஸ் யுவர் கட் ஆஃப்? ஐ மீன் இதோமா இது சொல்லிருக்க. மை கட் ஆஃப் நாலேஜ் ஜெனரலி மீன்ஸ் early 2023. எனக்கு அதுவரையும் நடந்தது தெரியும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அப்போ நடந்தது வந்து தெரியாது. இப்போ 3 இயர்ஸா அப்டேட் ஆயிருக்கிறது எதுவும் இதுக்கு தெரியாது. தெரியாது. அப்ப என்ன இதுல பிரச்சனை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம? இதுக்கு தனியா அது கூகுள் அதான் சொல்றேன். வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி கொண்டு வரது தான் அடுத்த லெவல். அது ப்ரோகிராமிங் தான் பெட்டர். ஓகே ப்ரோகிராமிங் யூஸ் சார். பண்ணி வெப்சைட் போய் சர்ச் பண்ணி வெப் ஸ்க்ரேப்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப் ஸ்க்ரேப் பண்ணி சார் கொண்டு இது வந்து அப்புறம் பார்த்து சொல்ல அப்போ மாதிரி வந்து இருக்கணும். இது வெப்சைட் உள்ள போயிட்டு அனலைஸ் பண்ணி நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துட்டோம்னா அது கோடிங் இருந்தா தான் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம வந்து ஏதோ வெப்சைட்ல உள்ள அனலைஸ் பண்ணிலாம் வர தேவையில்ல. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதுல நான் கனெக்ட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராம்ப்ட் போட்டாலே அது அதுக்கேத்த மாதிரி வரும்ல சார் நமக்கு. இப்ப நீங்க டெக்ஸ்ட் வந்துரும். ஃபைல்ல இருந்து டெக்ஸ்ட் எடுக்கிறதுன்னு ஒண்ணு காமிச்சீங்க. அதை நீங்க ம். இங்க கனெக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நம்ம ம். சாட் பாக்ஸ்ல கேட்டா அது தரல. அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கிற டெக்ஸ்ட நம்ம கேட்கிற ம். கொஸ்டின்ஸ் வச்சு ம். இல்ல நம்ம ஓகே என்ன சார். கேட்டாலும் ஆன்சர் பண்ணிரும் அது. ஆ ம். Video 3.1 Sora 2 link and many more. And if you visit this website and type any prompt, you can generate unlimited images for சரி, free. ஓகே. This website lets you make any kind of edits or changes to your uploaded photo in just a few seconds without சரி, changing ஓகே. பாத்துட்டீங்களா எல்லாரும்? புரிஞ்சா இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சா? என்ன பண்ணணும்னு? இப்ப ம். என்னன்னு சொன்னா, இந்த இத வந்து நம்ம வந்து வி கேன் மேக் இட் அஸ் அ முடிச்சிருவோம். இப்ப மத்தவங்கலாம் ப்ராடக்ட் குடுக்கணும், இல்ல ப்ராஜெக்ட் குடுக்கணும்னு சொன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்ப இது வந்து மத்தவங்களுக்கு குடுக்கணும். நான் ஒரு சாட் கிரியேட் பண்ணிட்டேன். On this இது செலக்ட் website, you ஆயிடுச்சா? can access more than 400 AI tools, including ஓகே. ChatGPT, நான் Gemini, செலக்ட் Grok, பண்ணிட்டேன். and இப்ப Midjourney. இந்த சாட் கொஞ்சம் மியூட்ல போய்க்கங்களா? யாரு கொஞ்சம் மியூட்ல போய் முடிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கணும் இந்த சாட் பாட், இது மத்தவங்களுக்கு ப்ராடக்ட்டா போணும். இல்ல ப்ராஜெக்ட் குடுக்கணும்னு சொன்னா, அதுக்கு இந்த சாட் பாட் எம்பெட் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த விஐடி வெப்சைட் இருக்கு. வெப்சைட் வந்து எப்படி ஒரு HTML, CSS ரெடி பண்ணிப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப நான் ஒண்ணு பண்றேன். ஆ இதே போயிட்டு கிவ் மீ HTML கன்டென்ட் ஃபார் விஐடி வெப்சைட் குடுக்குறேன். சும்மா பேசிக்கா ஒரு வெப்சைட் ரெடி பண்ண வச்சுக்கோங்களேன். விஐடி காலேஜ் சும்மா வித் CSS இந்த சேம் HTML ஃபைல் இது குடுக்குறேன். ஓகே. எனக்கு ஒரு வெப்சைட் கன்டென்ட் குடுக்குது. ஜெனரலா வெப்சைட் கன்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணு WordPressல வச்சிருப்பாங்க, இல்ல அவங்களே ரெடி பண்ணிருப்பாங்க, Reactல பண்ணிருப்பாங்க. தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ். ஓகே. போதா? ஓகே. ஃபைன். இப்ப ஏன் செல்லபிள்னு சொல்றேன்னு சொன்னா, இது ஈஸியா நீங்க மத்தவங்களுக்கு குடுக்கலாம். ஓகே. இத காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஒரு வெப்சைட் நான் ரெடி பண்றேன். டெஸ்க்டாப்லயே போடுவோமா? ஓகே. டெஸ்க்டாப்ல என்ன பண்ணேன், சும்மா ஒரு நோட்பேட் கிரியேட் பண்றேன். நோட்பேடு விஐடி சைட்னு கிரியேட் பண்றேன். .html. ஓகே. இதான் வந்து விஐடி வெப்சைட் உடைய ஓகே. சேவ் பண்ணிட்டேன். ஓகே. இதான் விஐடி வெப்சைட். ஓகேவா? இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து வெப்சைட் மாரி ஒரு சாம்பிள் வரும். வந்துருச்சு. பேசிக்கா வந்துருச்சு. சாம்பிள் வந்துருச்சு. விஐடி வெப்சைட் எனக்கு வந்துருச்சு. ஐ கேன் சி. இப்ப இந்த சைட்ல என்னுடைய அந்த சாட் பாட்ட எம்பெட் பண்ணணும். நான் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே. அவங்களுக்கு குடுத்தா அவங்க ஆட் பண்ணிக்கணும். அந்த மாரி பண்ணணும்னா, சிம்பிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேல இந்த கோட் ஆப்ஷன் இருக்கும். API எண்ட் பாயிண்ட்னு காட்டுதா? இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அவன் எம்பெட்ங்கிற ஆப்ஷன்ல இந்த மாரி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் குடுத்திருப்பான். இந்த பாருங்க. இந்த ஸ்கிரிப்ட் அவன்ட்ட குடுத்தா போதும். நீங்க யாருக்கு உங்க சாட் பாட்ட ப்ராஜெக்ட்டா குடுக்கணுமோ, அவன்ட்ட இந்த ஸ்கிரிப்ட்ட குடுத்து, உங்க வெப்சைட்ல ஆட் பண்ணிக்கன்னு சொன்னா போதும். இப்ப நான் இங்க ஆட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்ப காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு, இப்ப இந்த வீடியோ வெப்சைட்ல இல்லல்ல. நான் என்ன பண்ண போறேன், வந்துட்டு இந்த வெப்சைட்ல சும்மா கீழ வந்து
ஃபூட்டருக்கு மேலே போடும். ஃபூட்டரில் இல்லை ஃபூட்டருக்கு இல்லை பாடியில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தா வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நான் கிரியேட் பண்ண சாட்பாட் இப்போ எங்கே வந்துருச்சு? விஐடி வெப்சைட்டில் வந்துருச்சு. இப்போ நான் போய் விஷயம் கேட்கலாம். ஓகே, டெல் மீ அபவுட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேட்குறேன். என்ன சொல்லுது? விஐடி ப்ரொவைட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இப்போ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்படி தான் கொடுத்துருந்துச்சு. அதில் பார்த்தோமே அதில் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குன்னு போட்டுருந்துச்சு. பட் ரெக்கமெண்டட் ஃபார் அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாஸ்டல்ஸ் ஆர் ரிக்வயர்ட் வைஃபை கனெக்டிவிட்டி. இதெல்லாம் இதுலேருந்து சொல்லுது. இதெல்லாம் பார்த்து சொல்லுது. ஓகே, ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்போம். கொஸ்டின் கேட்டு வைப்போம். இருக்குன்னு சொல்லணும். எஸ், விஐடி ஆஃபர்ஸ் மெரிட் பேஸ்ட் அண்ட் நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப். ஓகே, சூப்பர். இதில் சொல்லுது பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுது. ஸோ நான் கிரியேட் பண்ண சாட்பாட்டு, கஸ்டமைஸ்டு சாட்பாட்டு, ஒரு ஏஜென்ட்டு இப்போ இட் இஸ் தேர் இன் விஐடி வெப்சைட். இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் செல் வாட் எவர் யூ ஆர் கிரியேட்டிங். சிம்பிளாக நீங்கள் ஒரு ½ hourல ரெடி பண்ண அந்த ஒரு ஏஜென்ட்டை யூ கேன் செல் இட் ஈஸிலி. புரியுதா? புரிந்ததா? அவங்க வெப்சைட் எதுல பண்ணியிருந்தாலும் நம்ம இதுல பண்ணிக்கலாம். பண்ணலாம். நீங்க இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தா போதும். இந்த ஸ்கிரிப்டை மட்டும் உங்களுக்கு கொடுங்க போதும். அவங்க எப்படியா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா எல்லாம்? புரிஞ்சுது சார். சப்போஸ் அவங்க வெப்சைட் எதுல பண்ணியிருந்தா வேர்ட்பிரஸ்ல பண்ணிருக்காங்கன்னா அதுல போய் அந்த HTML ஃபைல்ல போய் இங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் அந்த நம்ம லாஸ்டா இல்ல இதுல ஒண்ணுல கேப்ல போட்டுறணும். ஆமா ஆமா. ஓகே சார், இது ஒன் டைம் சேல்ஸ் தானே சார், இல்ல மந்த்லி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுமா சார்? அது நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம். உங்களோட இல்ல இல்ல அது சார், நீங்க இல்ல அவங்களுக்கு எதுவும் தேவைப்படுமாங்கிறது அவங்க நம்மளோட இதை டிபெண்ட் பண்ணுவாங்களா அல்லது அதோட? ஆமா, நீங்க டிபெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த லெவலில் வேற அடுத்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மெயின்டெனன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. மந்த்லி கூட பேசலாம், இல்லை இயர்லி பேசலாம். இது உங்களுக்கு பெருசா செலவு இல்லைல்ல. நீங்க அதை நீங்க ஃபிக்ஸ் பண்றதா பிரைஸ். ப்ரோக்ராமிங்கோட படிக்கிறதுனா என்ன ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும் சார்? பைத்தான். இப்ப யாரெல்லாம் இதுல ப்ரோக்ராமிங் வச்சு கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ப்ரோக்ராமிங் வச்சு பண்ணா நிறைய பண்ணலாம். எத்தனை பேர் ப்ரோக்ராமிங் தெரியலன்னு பரவாயில்ல, ப்ரோக்ராமிங் வச்சு அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் சார், ப்ரோக்ராமிங்னா எந்த இதுவும் தெரியாது, அதனால ஜென்ரிக்கா ப்ரோக்ராமிங்னோடனே நம்ம அது பக்கத்துல போறதே இல்ல. இல்ல அதான் இப்ப ப்ரோக்ராமிங்கே தெரியலனா கூட அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நான் ஆக்சுவலா 1 month ப்ரோக்ராம் யூஸ்வலா போடுவேன். பட் இப்ப வந்து நிறைய பேர் போன சண்டே நடந்த பேட்ச்ல வந்து நிறைய பேர் ப்ரோக்ராமிங் தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்ண சொன்னா ஒரு 10 டேஸ்னா 5 days தான் ஆக்சுவலா. பட் ஒரு 10 days ஆயிரும் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 days ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். இப்ப அது வந்து ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days ப்ரோக்ராமிங் மட்டுமே எடுப்பேன். அப்புறம் ஆமா, இது தேவையான பைத்தான் வச்சு எடுப்போம். பைத்தான்ல இதுக்கு என்ன தேவையோ மட்டும் எடுத்துருவேன். அதுக்கு அடுத்து ஜென்ரேட்டிவ் எடுத்து ப்ரோக்ராமிங் வச்சு ஜெமினி வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெப்சைட் இந்த டைம் வெப்சைட் இந்த வெப்சைட் அப்படியே பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். இது எல்லாமே பண்ணுவோம். இந்த ரைம்ரேசன் மாதிரி வெப்சைட் ஒன்று பண்ணிடுவோம். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன கண்டென்ட்னு சொன்னா, ஜீவன் அதுல இருக்கியா? அந்த குரூப்ல இருக்கியா? இருக்கா சார். இதான் டாபிக் பண்ண. அதாவது ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ற வரைக்கும் என்னங்கிறது மொத்தமா எடுத்துருவோம் நம்ம. ஸோ இது ஃபுல்லாவே நம்ம எடுக்க போறோம். அதாவது ஜென்ரேட்டிவ் பத்தி ஃபுல்லா ஆக்சுவலா ஜென்ரேட்டிவ் பேச நம்ம பார்க்கல. பேசிக்கா தான் உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் எப்படி வந்துச்சு ஃபுல்லா அதுக்கான டெக்னிக்கல் ஃபுல்லா பார்த்தோம். LLM பத்தி நிறைய பார்ப்போம். பார்த்துட்டு ப்ராம்ப்டிங் எப்படி கொடுக்கணும்னு ஒரு நாள் ஃபுல்லா எடுப்பேன். ஒரு ½ hour அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம ப்ராம்ப்டிங் தெரியணும், எப்படி ப்ராம்ப்டிங் கொடுக்கணும்னு தெரியணும். அப்புறம் கோடிங் இல்லாம எப்படி அதை பார்த்தாச்சு. பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் பைதான் பேசிக்ஸ் எடுப்பேன். அப்புறம் இன்டர்நெட் ஜெமினி எப்படி யூஸ் பண்ண உள்ள கொண்டு வரணும். டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இமேஜ்லாம் நம்ம பார்க்கல. சரியா? ஸோ இமேஜஸ் எப்படி உள்ள அனுப்பிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, ஒரு ஆடியோ அனுப்பிச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது, வீடியோ இதெல்லாம் பார்ப்போம். ஒரு ஃபைல் உள்ள அனுப்பிச்சு அதை எப்படி புரிஞ்சுக்க வைக்கிறது, இதையும் பார்ப்போம். அப்புறம் இதுக்கான இன்டர்ஃபேஸ், இந்த டைமண்ட் டிசைன்னா வெப்சைட் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வெப்சைட் வேணும்ல எனக்கு. சும்மா நான் கிரியேட் பண்ணி வச்சு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வெப்சைட், இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும் ஏஜென்ட்டுக்கு. அண்ட் ஃபைனலா அது எப்படி ஹோஸ்ட் பண்றது, ஹோஸ்ட் பண்ணி மற்றவங்களை அக்சசபிள் ஆக்குறது, உலகத்துல எல்லாருமே அதை பார்க்கணும், அதை யூஸ் பண்ணணும், எப்படி பண்றது, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு. இதை ஃபுல்லாவே மொத்தமா ஒரு 5 days தான் ஆக்சுவலா. பட் 10 days ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு.
ஏன்னா நிறைய பேர் புதுசா வராங்க. நான் போட்டிருக்கிறது 6 hours 7 hours தான். பட் எப்படி இருந்தாலும் 10 days ஆயிரும் எனக்கு. ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி பிளான். ஓகே, அந்த குரூப்ல ஓகே ஆல்ரெடி சார். இருக்காங்க. இந்த குரூப்ல அந்த ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன். ஸோ யாரில் இன்ட்ரெஸ்டோ ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து ₹590. ஓகே, அண்ட் சார் இது மொத்தமாவே கிளாஸ் 10 days தானே சார்? ஆமா, அவ்வளவுதான் வரும். இல்ல இதுக்கு அடுத்து இது லெவல் 1 வச்சுக்கேன். லெவல் 2ன்னு ஒன்று இருக்கு. அதுதான் ஆக்சுவலா வந்து நான் ஜெனரல் ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களுக்கு எடுப்பேன். அந்த லெவல் 2 பார்த்தீங்கன்னு சொன்னா இட் வில் பி லைக் 40 hours. ஓகே அது சார். வந்து 2500. பட் இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. 1250க்கு இந்த ஆஃபர் ரிஃபல்விட்டி ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. அது பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் நீங்க இதை முடிங்க, அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். லெவல் ஓகே முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் லெவல் 2 போலாம்னு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் இதை வந்து நீங்க those who want to get into AA stuff, this will be your best investment in life, that I can assure. சரி, இது ரெக்கார்டட் நம்ம கோர்சஸ் இல்ல லைவ் கிளாसेस? லைவ் கிளாसेस. ஓகே ஓகே. நான் எடுத்தது புரிஞ்சிருச்சா? நல்லா இருந்துச்சா? Do you understand? எஸ் சார். ஓகே ஓகே புரிஞ்சுது சார். ஈஸியா தான். ஓகே. ஸோ நாளைக்கு we are starting. இது எப்படி எடுப்போம்னு சொன்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 நாள் டைமிங் முடிவு பண்ணல. மோஸ்ட்லி 7 PM to 8 PM இருக்கும், இல்லாட்டி 8 to 9 PM இருக்கும். வில் டிசைட். குரூப்ல கேட்டு முடிவு பண்ணலாம். 1 hour. ஓகேவா? மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 நாள் எடுப்பேன். அப்புறம் ஒரு 4 நாள் லீவ் இருக்கும். 4 நாள் உங்களுக்கு வந்து டைம் ஃபார் ப்ராக்டிசிங் பைத்தான் அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதுக்கு திருப்பி நெக்ஸ்ட் மண்டே ஃப்ரைடே டியூஸ்டே வெட்னஸ்டே இருக்கும். ஸோ 6 நாள் நம்ம இதில் எடுத்துருவோம். இந்த 6 நாள் ஜென்ரேட்டிவ் கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யூல் ஹேவ் another 3-4 days ஃபார் ப்ராக்டிசிங். ஃபைனலாக ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அது லாஸ்ட். அது நம்ம எவ்வளோ நாள் எடுக்குன்னு பார்ப்போம். ஸோ டோட்டலாக ஒரு 7 daysல மேக்ஸிமம் டைம் ஆயிடுச்சுன்னா 10 days ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே எவ்ரி ஒரு 2 weeks மேபி போகும், இல்லை 3 weeks போகலாம் மேக்ஸிமம். அண்ட் as I told you, அப்ஜெக்டிவ் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே எனக்கு, அதாவது இந்த நம்ம டைமண்டிசம் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி யூ ஷுட் பி ஏபிள் டு ஹோஸ்ட் இட் லைவ். மற்றவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 6 to 7 வைக்க முடியாதுங்களா சார் உங்களால? என்னம்மா? 6 to 7 வைக்க முடியாதா சார்? நான் இருக்கிற சவுதியில் இருக்கேன். எனக்கு அந்த டைம் வந்து இங்கே 4 மணி, இங்கே 3:30 மணி. வாய்ப்பு இல்லை. சரி, எதுக்கு நான் அந்த மாதிரி பண்ண சொல்லணும்னு சொன்னா, அவங்க வந்து சும்மா இன்க்ரீஸ் பண்ணிட்டானா $13 தான் வச்சிருந்தான். $9 சூப்பர். இந்த மாதிரி ஒன்ஸ் யூ கெட் சம்திங் ரெடி, நீங்க விற்கிறங்கிறது அதை விற்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் விற்கிறது செகண்டரி. பட் யூ கேன் ஸ்டார்ட் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த மாதிரி நீங்க மற்றவங்களை வாங்க ஆரம்பிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யூ ஐடியாஸ். ஒரு ஸ்கில்ல அந்த 1 வீக்ல நீங்க கத்துப்பீங்க. இதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். பட் இதை எப்படி அப்ளை பண்ணாங்க உங்க கையில தான் இருக்கு. அதை அப்ளை பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்டாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் யூ கேன் ஸ்டார்ட் சம் இன்கம், கெட் சம் இன்கம் பேஸ்ட் ஆன் வாட் யூ டெவலப். இட்ஸ் அப் டு யுவர் அகைன். ஸ்கில்லை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் யூ கேன் திங்க் அபவுட் வாட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப். இந்த செகண்ட் லெவல் சொல்றீங்களா சார்? அது ஓரளவுக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாமா சார்? இல்லை அதுக்கும் மேலே திருப்பி அடிஷனலாக எதுவும் கற்றுக்கணும்? லெவல் 2 போதும் எனக்கு. லெவல் 2 போதும். லெவல் 3 பேட்ச் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இப்போ லெவல் 3 அவங்க லெவல் 3 ஏன் ஆரம்பிச்சான்னு சொன்னா, லெவல் 2 அட்டன் பண்ணவங்க சரி இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால லெவல் 3 ஆக்சுவலாக எங்களுக்கு ஐடியாவே இல்லை. இப்போதான் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆக்சுவல் லெவலும் லெவல் 2 தான் வச்சிருந்தோம். லெவல் 2 அட்டன் பண்ணவங்க தே செட் வி வாண்டட் டு லேர்ன் மோர் அப்படிங்கிற மாதிரி கேட்ட அப்புறம் அவங்களுக்காக ஸ்பெஷலாக லெவல் 3 ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்கு. ஸோ லெவல் 3 எனக்கு தெரிஞ்சு லெவல் 1 லெவல் 2 இருந்தால் போதும். இவங்க 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீ ஒரு 5,000 கூட 5,000 கூட தேவையில்லை. whatever less you can invest in and start earning. அவ்வளவுதான். Fine then. So thanks for joining. Thanks for being interactive first of all. Interactive வந்தீங்க. I'll send the details in the group. So I highly suggest you to join. Already ஒரு 70 பேர் இருக்காங்க எனக்கு அந்த குரூப்ல. I don't know, maybe 70 people are there I think. 90 வந்துருச்சா? சரி, ஓகே. பட் எல்லாரும் அட்டன் பண்ணாலும் தெரியல. I don't know. You join and then you can think about paying. I'll send you the details first and then you can go for the payment options. Okay sir, thank you. Okay guys, thanks. See you next session. Thank you so much. ஒரு ப்ரோகிராமிங் நினைச்சு ரொம்ப வெளியவே இருந்து பார்த்தது இப்போ உள்ள வர மாதிரி இருக்கு.
சரி, சரி, சரி. நான் அந்த உங்க ஃபீட்பேக் வந்து அந்த குரூப்ல போடுங்க. நான் உங்களுக்கு அக்சஸ் குடுக்குறேன். கொஞ்சம் ஃபீட்பேக் குரூப்ல போடுங்க. சோ தட் அதர்ஸ் சரிங்க. கேன் நோ. ஓகே. ரைட் சார். ஓகே. ஓகே தேங்க்யூ சார். சார். ஃபைன். தேங்க் யூ ஓகே. சார். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சோ மச். பை பை.